ஓகே ஓகே ரெக்கார்டிங் ஆன் ஆயிடுச்சு. குட் ஈவினிங் ஆல். நேத்து ஸ்லிப் டெஸ்ட் எல்லாம் அட்டென்ட் பண்ணீங்களா? நேத்து 4வது இயல் நடத்தணும். ஸ்லிப் டெஸ்ட் இன்னைக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன். எல்லாம் எழுதிட்டீங்களா? குட் ஈவினிங் குட் ஈவினிங். எல்லாருமே அட்டென்ட் பண்ணிட்டீங்களா? ஓகே சூப்பர் சூப்பர். ஓகே மேபி அட்டென்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா கிளாஸ் முடிச்சுட்டு அட்டென்ட் பண்ணிருங்க. ஓகேங்களா? அப்புறம் நாளைக்கு 5வது இயல் ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்லிப் டெஸ்ட் எப்படி அட்டென்ட் பண்றது? ஓகே நீங்க கிளாஸ் முடிச்சுட்டு கேளுங்க, நான் உங்களுக்கு ஒன்ஸ் சொல்லி தரேன். ஓகே சூப்பர் சூப்பர். ஓகே 22 அவுட் ஆஃப் ஓகே 21 எடுத்திருக்கீங்க. சூப்பர். ஓகே ஒரு 5 மினிட்ஸ் நான் கொஸ்டின் கேட்கிறேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? அதுக்குள்ள ஏதாவது ஜாயின் பண்ணிரட்டும். ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின். லிலியன் வாட்சன் எழுதிய நூல். ஓகே லிலியன் வாட்சன் எழுதிய நூல் பெயர். ஓகே சூப்பர். லிலியன் வாட்சன் எழுதிய நூல் வந்து விளக்குகள் பல தந்த ஒளி. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். வானை இழப்போம் கடல் மீனை இழப்போம் என்ற வரியின் ஆசிரியர். வானை இழப்போம் கடல் மீனை இழப்போம் என்ற வரியின் ஆசிரியர். ஓகே சூப்பர் சூப்பர். பாரதியார். பொய்யில் புலவர் என அழைக்கப்படுபவர். பொய்யில் புலவர் என அழைக்கப்படுபவர். ஓகே சூப்பர். திருவள்ளுவர். ஓகே நெக்ஸ்ட். தனிநிலை என அழைக்கப்படுவது. தனிநிலை என அழைக்கப்படுவது. ஓகே சூப்பர் சூப்பர். ஆயுத எழுத்துக்கு இன்னொரு பேர் தான் தனிநிலை. ஓகே டேஸ் பறவைகள் பெரும்பாலும் வலசை போகின்றன. ஓகே சூப்பர். நீர்வாழ் பறவைகள் தான் அதிகமா வந்து வலசை போகின்றன. ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சத்தியமூர்த்த புலவர் நாராய் நாராய் செங்கல் நாராய் அப்படிங்கிற பாடல் எழுதியிருக்காரு? ஓகே சூப்பர் சூப்பர். 1500 ஆண்டுகளுக்கு முன்பு. ஓகே தட்பவெப்பம் கலைச்சொல். தட்பவெப்பம் கலைச்சொல். இன்னும் 2 ஆப்ஷனுமே வந்திருக்கே. கிளைமேட்டும் வந்திருக்கு, வெதரும் வந்திருக்கு. ஓகே நான் சொன்னது ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. நான் ஒரு டைம் ரிப்பீட் வேணா பண்ற பாருங்க. தட்பவெப்பம் அப்படிங்கிறது கிளைமேட். ஓகேங்களா?
தட்ப வெப்பத்துக்கு கலைச்சொல் கேட்டாங்க அப்படின்னா அது கிளைமேட். அதே வானிலை அப்படின்னு கேட்டாங்கன்னா தான் வெதர். நான் அதுக்குதான் வா வரிசை சொன்னேன். ஓகேங்களா? வெதர் அப்படிங்கிறது வானிலை. ஓகேங்களா? வா இங்க வே. ஓகேங்களா? தங்கிலீஷ் அப்படிங்க வே வெதருங்களா? அதாவது நான் இப்படி எழுதுறேன். ஓகேங்களா? வெதர். அப்ப வா வரிசையே வா வே. ஓகேங்களா? ஸ்கிரீன்ல எழுதியிருக்கேன் பாருங்க. வானிலை அதுக்கப்புறம் வெதர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆப்ஷன்ல கண்டிப்பா கிளைமேட் வெதர் இந்த ரெண்டுமே இருக்கும். சோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மறுபடியும் இன்னொரு டைம் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேட்கறப்ப 2 ஆப்ஷனும் வரக்கூடாது. எது கேட்கறனோ அதுதான் வரணும். ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட் தமிழ்நாடு அப்படிங்கிற சொல்லு ஃபர்ஸ்ட் இடம்பெற்றக்கூடிய இலக்கியம் எதுல இருக்கும்? ஓகே தமிழ்நாடு அப்படிங்கிறது அந்த சொல் ஃபர்ஸ்ட் இடம்பெற்றுள்ள இலக்கியம். தமிழ்நாடு அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கிறது எதுல இருக்குன்னா சிலப்பதிகாரத்தினுடைய வஞ்சி காண்டம். ஓகேங்களா? தொல்காப்பியம் இடம்பெற்றுள்ள சொல் அப்படின்னா எது? தொல்காப்பியத்துல அப்ப ஃபர்ஸ்ட் லெசன் எல்லாம் மறந்துட்டீங்க. சூப்பர். தமிழ் அப்படிங்கிற வேர்டு தான் ஃபர்ஸ்ட் தொல்காப்பியத்துல இருக்கும். தமிழ்நாடு அப்படிங்கிறது சிலப்பதிகாரம் வஞ்சிகாண்டம். தமிழன் அப்படிங்கிறது அப்பர் தேவாரம். ஓகேங்களா? தமிழ் கிளாஸ் முடிஞ்சதுமே இன்னைக்கு அதாவது இப்ப வரைக்கும் பார்த்துக்கூட 4 இயலும் ஒரு டைம் ரீட் விட்டுருங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் சும்மா பேஜ் டேர்ன் ஓவர் பண்ணி பாத்தீங்கன்னாவே போதும். ஓகேங்களா? ஓகே நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போய்க்கலாம். ஓகே நம்ம நேத்தே வந்து பாத்தீங்கன்னா 4வது இயர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மூதுரை. மூதுரையினுடைய ஆசிரியர் யாரு? ஔவையார். ஓகேங்களா? அது வந்து மன்னனுக்கும் கற்றோனுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. ஓகே இதெல்லாம் நேத்தே பார்த்தாச்சு. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மூதுரையில எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னா 31 பாடல்கள் இருக்கு. ஓகேங்களா? மூதுரை அப்படிங்கிறதுக்கு மீனிங் மூத்தோர் கூறும் அறிவுரை. ஓகேங்களா? மூதுரைக்கு மீனிங் வந்து மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படிங்கறது இதுக்கு மீனிங். ஓகே இதெல்லாம் பார்த்தாச்சு. ஓகே நெக்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் இயலோ? ஓகே ஆசார கோவை தானே நம்ம கடைசியா பார்த்தோம். ஓகே இருங்க நான் பிடிஎஃப் மாத்தி எடுத்துட்டேன். ஓகே நம்ம லாஸ்ட் அது அது வந்து 4வது இயல். இது வந்து நமக்கு 5வது இயல். ஓகேங்களா? டேர்ம் 2ல இருக்கிறது. ஓகேங்களா? இயல் 5 ஒரே புக்கா இருந்தா இயல் 5 இருக்கும். டேர்ம் வைஸ் புக்கா இருந்தா டேர்ம் 2ல 2வது இயல். ஓகேங்களா? நம்ம பார்த்தது ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவையினுடைய ஆசிரியர் யாரு? பெருவாயின் முள்ளியார். ஓகேங்களா? பெருவாயின் முள்ளியார். அவருடைய ஊர் வந்து கயத்தூர். நெக்ஸ்ட் இதுல வந்து என்னன்னா அதாவது ஒழுக்கங்கள் 8 நல்லொழுக்கங்களை பத்தி சொல்லியிருப்பாங்க. அது என்னென்னு பார்த்திருப்போம். ஆசாரக்கோவை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 100 வெண்பாக்களை உடையது. ஓகேங்களா? இது 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒண்ணு. பிளஸ் ஆசாரக்கோவை அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னது? நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படிங்கறது இதனோட மீனிங். ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட் புக் பேக்கும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கண்மணியே கண்ணுரங்கு அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே இதுல என்ன பார்ப்போம் அப்படின்னா சேர சோழ பாண்டியர்கள். ஓகேங்க இங்க 3 பேர்த்தையுமே கொடுத்திருப்பாங்க. ஓகே ஃபர்ஸ்ட் இது பாத்துருவோம். நூல்வெளி பாத்துருவோம். இது ஒரு தாலாட்டு பாடல். தாலாட்டு அப்படிங்கிறது வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று. ஓகேங்களா? வாய்மொழி இலக்கியங்கள் அப்படிங்கிறது என்னன்னா வாய் வழியா வந்து பாடுவாங்கல்ல. இப்ப நாத்து நடுறப்ப ஏதாவது வேலை செய்யறப்ப எல்லாம் பாடுவாங்கல்ல. அதான் வந்து வாய்மொழி இலக்கியங்கள். அதுல பாத்தீங்கன்னா ஒருத்தர்ல இருந்து இன்னொருத்தர் பாடுறப்ப அதனுடைய லைன்ஸ் இல்லைன்னா அந்த மெட்டு அதெல்லாம் வந்து ஒரு சிலதெல்லாம் மாறும். ஓகேங்களா? அதான் வாய்மொழி இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல தாள் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா நாக்கு. ஓகேங்களா? நாவை அசைத்து பாடுவதனால்தான் தாலாட்டு அப்படின்னு பேரு. ஓகேங்களா? நாவை அசைத்து பாடுவதனால்தான் என்னது தாலாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேரு. ஏன்னா தாள் அப்படிங்கிறதுக்கு மீனிங் நாக்கு. ஓகேங்களா? தாலாட்டு பிரித்து எழுதுக கேட்பாங்க. ஓகேங்களா? தாலாட்டு பிரித்து எழுதுக கேட்டாங்கன்னா தாள் கூட்டல் ஆட்டு தாலாட்டு. மூதுரையினுடைய மற்றொரு பெயர் வாக்குண்டம். ஓகே சூப்பர். ஓகே நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. குழந்தையினுடைய அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் தாலாட்டாகும். ஓகேங்களா? அதான் குழந்தைக்கு வந்து இப்ப தொட்டில போட்டு பாடுறப்ப எல்லாம் பாடுறது எல்லாமே என்னது தாலாட்டு பாடல் தான். ஓகேங்களா? ஓகே இப்ப தாலாட்டு அப்படிங்கிறது என்னது வாய்மொழி இலக்கியங்கள்ல ஒண்ணு. தாள் அப்படிங்கிறதுக்கு மீனிங் நாக்கு. இது நாவை அசைத்து பாடுறங்காட்டுதான் இதுக்கு பேர் என்னது தாலாட்டு. தாலாட்டு பிரித்து எழுதுக தாள் கூட்டல் ஆட்டு. ஓகேங்களா? ஓகே இது வந்து குழந்தை தூங்க வைக்கிறதுக்காக ஓசையுடன் பாடக்கூடிய பாடல் தான் தாலாட்டு. ஓகே அடுத்தது பாட்டு பாருங்க.
ஓகே. இப்ப வந்து இதுல என்ன தாலாட்டு பாடல் குடுத்துருக்காங்கன்னா, குழந்தைய வந்து தூங்க வைக்கிறதுக்கு பாடக்கூடிய பாடல் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க. "ஆராரோ ஆரிராரோ, ஆராரோ ஆரிராரோ" இதுல ஓகே. "நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து, பண்ணோடு பாட்டு சேர்த்து பார்ப்போற்ற வந்தாயோ." ஓகேங்களா? பண்ணோடு பாட்டு சேர்த்து, பண் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னது மீனிங்? இசையோட. ஓகேங்களா? இசையோட சேர்ந்து பாட்டு பாடுறதுக்காக இந்த உலகம் போற்ற வந்தாயோ அப்படிங்கறதா. ஓகேங்களா? பார்னா என்னது? உலகம். ஓகேங்களா? பண்ணோடு பாட்டு சேர்த்து உலகம் போற்ற வந்தாயோ அப்படிங்கறத இதோட மீனிங். நெக்ஸ்ட், தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லம்மாய் வந்து உதித்த சேர நாட்டு முத்தேனோ. ஓகேங்களா? சேர நாட்டோட முத்தேனா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேங்க. தந்தத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா தொட்டில் கட்டுறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? செல்லம்மாய், அதாவது தங்கத்திலே பூ இழைத்து செல்லம்மாய் வந்து உதித்த சேர நாட்டு முத்தேனோ. ஓகேங்களா? சேர நாட்டை எதோட கம்பேர் பண்றாங்க? முத்தேனோட கம்பேர் பண்றாங்க. நெக்ஸ்ட், வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி. ஓகேங்களா? வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியும். ஓகேங்களா? வந்தவங்களை வான்னு சொல்லி அவங்களுக்கு வந்து வாழை இலை விலையெல்லாம் போட்டு விருந்து வைக்கக்கூடிய சோழ நாட்டோட முக்கணியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து பாராட்டுறாங்க. ஓகேங்களா? சேர நாட்ட முத்தமிழா அப்படின்னு சொல்லி, சாரி முத்தேனோ அப்படின்ட்டு சோழ நாட்டோட முக்கணி அப்படின்னு சொல்லியும் அந்த குழந்தை பாராட்டுறாங்க. நெக்ஸ்ட், குளிக்க குளம் வெட்டி குளம்பால அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டிய நாட்டு முத்தமிழோ. ஓகேங்களா? பாண்டிய நாட்டோட எதை கம்பேர் பண்றாங்க? முத்தமிழோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாட்டு பாடுறாங்க. ஓகேங்களா? இதுல எது இல்ல. இப்ப வந்து குளிக்க குளம் வெட்டி அப்படிங்கிறது என்னது? குளை வெட்டுறது, அணை கட்டுறது, இதை பத்தி தான் சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், குளம் வாழ அணை கட்டியது. ஓகே. பசியை போக்க வந்தது. ஓகேங்களா? பசியை போக்க வந்த பாண்டிய நாடு. அது மாதிரி பாண்டிய நாட்டோட முத்தமிழ் தான் என் குழந்தை அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி தாலாட்டு பாடல் பாடுறாங்க. ஓகேங்களா? இங்க பாருங்க, முத்தேன் அப்படிங்கிறது என்னென்ன வரும் அப்படின்னா, கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். ஓகேங்களா? இது தொகைச்சல் விரித்தல் கண்டிப்பா கேட்பாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முத்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். முத்தேன் அப்படிங்கிறது யாரோட சொல்லி சொல்றாங்க? சேர நாட்டு முத்தேன். ஓகேங்களா? இந்த மூணையும் கொடுத்துட்டு கம்பேர் பண்ண சொல்லலாம், இல்லைன்னா மேட்ச் த ஃபாலோவிங் கேட்கலாம். ஓகேங்களா? சேர நாட்டு முத்தேன். நெக்ஸ்ட் என்னது? முக்கணி அப்படிங்கிறது என்னது? சோழ நாடு. ஓகேங்களா? மா பலா வாழை. முக்கணி என்ன அப்படின்னா மா பலா வாழை. முக்கணி யாருக்கு சொல்றாங்க? சோழ நாடு. ஓகேங்களா? சோழ நாட்டோட முக்கணியோ. ஓகே. நெக்ஸ்ட், முத்தமிழ் அப்படிங்கிறது என்னது? இயல் தமிழ், இசை தமிழ், நாடக தமிழ். இதுதான் முத்தமிழ் அப்படிங்கிறது. முத்தமிழ் அப்படிங்கிறது என்னது? பாண்டிய நாட்டோட முத்தமிழோ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேங்களா? ஓகே. இது மேட்ச் பண்ண சொல்லலாம். ஓகேங்களா? சேரநாடு, சோழநாடு, பாண்டிய நாடு இந்த மூணையும் கொடுத்துட்டு இந்த சைடு முத்தமிழ், முக்கணி, முத்தேன் இந்த மூணையும் கொடுத்துட்டு மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப சேரநாடு அப்படிங்கும்போது முத்தேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப சோழ நாடுனா நம்ம என்னது? சோறுடைத்துன்னு சொல்லி பார்ப்போமா? ஓகேங்களா? ஹிஸ்டரியில படிச்சிருப்பீங்க. அப்ப சோறு அப்படிங்கிறது 3 வகை கனியை வச்சு சோறு போடுறாங்க. அந்த மாதிரி நாம வச்சுங்க. ஓகேங்களா? சாப்பாடு இல்லைன்னா விருந்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 கனி வச்சு போடுறாங்க. அப்ப சோழ நாடுக்கு முக்கணி என்னென்னது? மா பலா வாழை. நெக்ஸ்ட், பாண்டிய நாடு. பாண்டிய நாடு அப்படின்னாவே நமக்கு தெரியும். இந்த 4வது தமிழ்ச்சங்கம் நடந்தது வந்து பாத்தீங்கன்னா பாண்டித்துறையார். ஓகேங்களா? அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். பிளஸ் பாண்டி நாட்டுலதான் மதுரை தமிழ்ச்சங்கம் எல்லாம் இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப பாண்டிய நாடு அப்படின்னாவே தமிழோட ரிலேட்டட். சோ இயல், இசை, நாடகம். ஓகேங்களா? அப்ப பாண்டிய நாடுன்னு வந்துச்சுன்னா முத்தமிழ், சோழ நாடுன்னு வந்துச்சுன்னா முக்கணி, சேர நாடுன்னு வந்துச்சுன்னா முத்தேன். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொல்லும் பொருளும் பாருங்க. நந்தவனம் அப்படிங்கிறது என்னது? பூஞ்சோலை. ஓகேங்களா? பார் அப்படின்னா உலகம். பண் அப்படிங்கிறது இசை, இலைத்து அப்படிங்கிறது பதித்து. ஓகேங்களா? அதுல பண் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? பண்ணு இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி பாரும் இம்பார்ட்டன்ட். ஓகே. நெக்ஸ்ட், பாடலோட பொருள் அதே தான் இருக்கும். நம்ம பார்த்ததே தான் இருக்கும். தாலாட்டு அப்படிங்கிறதுக்கு தாள் அப்படிங்கிறது நாக்கு, நாவைய சேர்த்து பாடுறங்காட்டி தாலாட்டு, தாலாட்டு பிரித்து எழுது தாள் கூட்டல் ஆட்டு. ஓகேங்களா? அவ்வளவுதான். ஓகே. புக் பேக் ஆன்சர் பண்ணுங்க. பாட்டிசைத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஓகே. சூப்பர் சூப்பர். பாட்டு கூட்டல் இசைத்து, அதான் வந்து பாட்டு இசைத்து. ஓகே. கண்ணுறங்கு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது? கண்ணுறங்கு அப்படிங்கிறது கண் கூட்டல் உறங்கு. ஆப்ஷன் ஏ. சூப்பர். நெக்ஸ்ட், வாழை கூட்டல் இலை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது? வாழை இலை. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், கை கூட்டல் அமர்த்தி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்?
நெக்ஸ்ட் கையமர்த்தி. ஓகே, கைக்குட்டல் அமர்த்தி கையமர்த்தி, ஆப்ஷன் சி. சூப்பர். நெக்ஸ்ட் உதித்த என்னும் சொல்லிற்கான எதிர்ச்சொல். ஓகேங்களா, என்னன்னு கேக்குறாங்க பாருங்க. உதித்த அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல். உதித்த அப்படிங்கிறது என்னது? தோன்றது. ஓகேங்களா, அப்ப அதுக்கு ஆப்போசிட் வேர்டு என்னது? மறைந்த. ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழர் பெருவிழா. ஓகேங்களா, நமக்கு இது பாக்குறப்பவே தெரியுது எதை பத்தி பேச வராங்க. நம்மளுடைய பொங்கல் விழாவை பத்தி தான், செலிப்ரேட் பண்றதை பத்தி தான் இப்ப பேச போறாங்க. ஓகேங்களா, ஓகே. இங்க நுழையும் முன்ல பாருங்க, இது ஜஸ்ட் ஒரு உரைநடை மாதிரி தான் இருக்கும். இதுக்கு ஆசிரியர் எல்லாம் இருக்காது. ஓகேங்களா, இங்க பாருங்க, விரும்பி கொண்டாடுவது விழா எனப்படும். ஓகேங்களா, இந்த இடத்துல நீங்க உங்களுக்கு இப்படி கூட கேட்கலாம், விரும்பி கொண்டாடுவது டேஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா, என்னது? விழா. ஓகேங்களா, விழானாவே நமக்கு தெரியும். ஓகேங்களா, சொந்தக்காரங்க எல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்து ஒட்டுக்கா ஜாலியா ரொம்ப மகிழ்ச்சியா பார்த்தா நம்மளோட திருவிழா செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகேங்களா, அடுத்தது இது தமிழர்களுடைய நாகரிகம் வீரம் இது ரெண்டத்தையும் எடுத்துக்காட்டும். ஓகேங்களா, இந்த கலாச்சாரம் பண்பாடு அந்த மாதிரி தமிழருடைய நாகரிகம் வீரம் இது எல்லாத்தையும் எடுத்துக்காட்டுறதுதான் விழாக்கள். ஓகேங்களா, ஓகே. இப்ப இதுல எதை பத்தி கொடுத்திருக்காங்க? பொங்கல் விழா கொடுத்திருக்காங்க. நமக்கு பொங்கல் விழா அப்படின்னாவே நமக்கு தெரியும், அதுதான் என்னது? தமிழருடைய திருநாள். ஓகேங்களா, தமிழர் திருநாள் என்ன போற்றப்படும் விழா எதுன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா பொங்கல் விழா. ஓகேங்களா, பொங்கல் விழா நம்ம மோஸ்ட்லி எதுக்கு கொண்டாடுவோம்? அதாவது இயற்கையை பார்த்தா நம்ம வணங்குறது. ஓகேங்களா, சூரிய கடவுளை வணங்குறதுக்காக தான் நம்ம பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஓகே. இங்க பாருங்க, இயற்கையை வணங்குதல் தமிழருடைய மரபு. தமிழர்கள் கொண்டாடும் பல விழாக்கள் இயற்கையை போற்றும் வகையில் அமைந்திருக்கின்றன. அதுல ஒண்ணுதான் என்னது? பொங்கல் விழா. ஓகேங்களா, கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா பொங்கல் விழா. ஓகேங்களா, உழவர்கள் எப்போ? ஆடி திங்கள்ல விதை விதைப்பாங்க, தை திங்கள்ல அறுவடை செய்வாங்க. ஓகேங்களா, ஆடியில விதை விதைச்சு தைல அறுவடை செய்யறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்போ தைல அறுவடை பண்றாங்களா, அப்போ தையோட முதல் நாள்ல தான் என்னது? பொங்கல் விழா செலிப்ரேட். ஓகே, தை 1 அப்படின்னாவே நமக்கு என்னதான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும்? பொங்கல் தான் ஞாபகம் வரும். ஓகேங்களா, அப்பதான் அறுவடை பண்றாங்க. சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, தை திங்கள்ல அறுவடை. ஓகேங்களா, ஆடி திங்கள்ல தான் விதை விதைப்பை. ஓகேங்களா, ஆடி திங்கள் விதை விதைத்து தை திங்கள் அறுவடை. சோ தை முதல் நாள் என்னது? பொங்கல் விழா செலிப்ரேட் பண்றாங்க. ஓகே, இது அறுவடை செய்யக்கூடிய நாள் அப்படிங்கிறது என்னது? அறுவடை திருவிழா. ஓகேங்களா, அப்ப தமிழர் திருநாள், பொங்கல் விழா, அறுவடை திருநாள் இது எல்லாமே ஒரேதான். ஓகேங்களா, எந்த பேர் கொடுத்து வேணாலும் எது கேட்கலாம். ஓகேங்களா, நார்மலா நமக்கு பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா, நியூ ட்ரெஸ், அடுத்த வீடெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு சுத்தம் பண்ணிட்டு, ஓகேங்களா, எல்லா சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு பொங்கல் வச்சு கதிரவனுக்கு படைச்சு நம்ம அதாவது விருந்து படைச்சு நம்ம விழாவை செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகேங்களா, இதான் ஃபுல்லா கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த விழா என்ன சொல்றாங்க? உழவர் திருநாள் என்றும் கூறுவர். ஓகேங்களா, இங்க பாருங்க, உழவர்கள் இயற்கைக்கும் தம்முடன் உழைத்த கால்நடைக்கும் இந்நாளில் நன்றி தெரிவித்து மகிழ்கின்றன. எனவே இவ்விழாவை உழவர் திருநாள் எனவும் அழைப்பர். ஓகேங்களா, அப்ப அறுவடை திருநாள், உழவர் திருநாள், வேற என்ன இருக்கு? தமிழர் திருநாள். ஓகேங்களா, இது எல்லாமே எது அப்படின்னா பொங்கல் திருநாள். ஓகேங்களா, பொங்கல் திருநாள் எத்தனை நாள் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா 2 நாள்ல இருந்து 4 நாட்கள் வரைக்கும். ஆமா, ஃபர்ஸ்ட் பொங்கல், அடுத்தது மாட்டு பொங்கல், காணும் பொங்கல், அந்த மாதிரி லைனா வரும். ஓகேங்களா, சோ 2 நாள்ல இருந்து 4 நாட்கள் வரைக்கும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, 2 to 4 நாட்கள். ஓகே, அடுத்தது இது ஒவ்வொரு பிளேஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி கொண்டாடுவாங்க. ஓகேங்களா, அது பின்னாடி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு பொங்கலுக்கு முன்னாடி இந்த மார்கழி கடைசி நாள். ஓகேங்களா, தை முதல் நாளுக்கு முன்னாடி நாள் என்னது? போகி திருநாள். ஓகேங்களா, அதான் பழையன கழிதலும் புதியன புகுதலும். ஓகேங்களா, பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிறது என்ன நூல்? நன்னூல். நன்னூலுடைய ஆசிரியர் யாரு? ஓகே, நன்னூல் ஆசிரியர் சூப்பர். நன்னூலுடைய ஆசிரியர் பவனந்தி முனிவர். ஓகேங்களா, பழையன கழிதலும் புதியன புகுதலும் எந்த நூல் இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நன்னூல். அதனுடைய ஆசிரியர் யாருன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா பவனந்தி முனிவர். ஓகேங்களா, ஓகே. போகி திருநாள் நமக்கு நார்மலா தெரியுது, பயனற்ற பொருட்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள் போகி திருநாள். ஓகேங்களா, இந்த நாள் எல்லாத்துக்கும் வீட்டுல வேலை இருக்கும். ஓகேங்களா, போகி திருநாள் இது மார்கழி மாதத்தின் இறுதி நாள். ஓகேங்களா, ஓகே. வாழ்க்கை இந்த பாக்ஸ் பாருங்க, வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்காக? மலைக்கடவுள். ஓகே, மலைக்கடவுள் அப்படின்னாவே நமக்கு யாரு? இந்திரன் தான். சோ அதான் இந்திர விழா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, மலைக்கடவுளை வழிபடணுங்களுக்காகத்தான் அந்த காலத்துல போகி பண்டிகை எப்படி கொண்டாடினாங்க? இந்திர விழாவா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இப்ப போகி திருநாள் முடிஞ்சது. நெக்ஸ்ட் அடுத்தது என்னது? தை 1. தை 1 என்னது? நமக்கு பொங்கல். ஓகேங்களா, தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாள். ஓகேங்களா, இதுல நார்மலா நமக்கு தெரியும், கோலம் போட்டு தோரணம் எல்லாம் கட்டி, ஓகேங்களா, பானையில
பொங்கல் வச்சு கதிரவனை வந்து நம்ம வணங்குவோம். ஓகேங்களா? அதுதான் இது ஃபுல்லாவே கொடுத்திருப்பாங்க. தலவாழை இலை போட்டு ஓகேங்களா, கரும்பு, மஞ்சள் இதெல்லாம் வந்து தேங்காய், பூ இதெல்லாத்தையும் வச்சு நம்ம பூஜை பண்ணுவோம் அப்படிங்கறத இதுல ஃபுல்லா கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் என்னது போகி, நெக்ஸ்ட் பொங்கல், அடுத்தது என்னது மாட்டு பொங்கல். ஓகேங்களா? பொங்கலுக்கு அடுத்த நாள் தான் என்னது மாட்டு பொங்கல். ஓகேங்களா? மாடுகள் உழவர்களின் செல்வமாக மதிக்கப்படுகின்றன. மாடு அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னது செல்வம். ஓகேங்களா? சொல்லும் பொருளும். ஓகேங்களா? மாடு அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டாங்கன்னா செல்வம் அப்படின்னு பொருள் உண்டு. ஓகேங்களா? உழவுக்கும் உழவர்களுக்கும் உற்ற துணையாக இருப்பது எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா மாடுகள். ஓகேங்களா? அவங்க அந்த மாடுகளுக்கு ஃபர்ஸ்ட் கதிரவனுக்கு நன்றி செலுத்துறது, நெக்ஸ்ட் வந்து உழைக்கக்கூடிய மாடுகளுக்கு வந்து நன்றி செலுத்ததாகத்தான் மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணுவாங்க, மாட்டெல்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டு அதுக்கெல்லாம் வந்து எல்லாம் அந்த பெயிண்ட் கொம்புக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறது இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு அதுக்கு வந்து ஃபுல்லா வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதான் மாட்டு பொங்கல். இப்ப மாட்டு பொங்கல்ல நமக்கு பொங்கல்னாவே நமக்கு மோஸ்ட்லி என்னது எல்லாருமே எங்க போவோம், இது மஞ்சு விரட்டு. ஓகேங்களா? ஜல்லிக்கட்டு பார்க்க போவோம். ஓகேங்களா? அப்ப மாட்டு பொங்கல் அன்னைக்குதான் என்னது ஜல்லிக்கட்டு நடக்கும். அது வந்து என்ன சொல்றாங்க, மஞ்சு விரட்டு அப்படிங்கிற பேர்ல அழைக்கிறாங்க. மஞ்சு விரட்டு என்பது மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டு ஆகும். ஓகேங்களா? இந்த விளையாட்டுக்கு வேற என்னென்ன பெயர்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இப்ப மஞ்சு விரட்டன் ஜல்லிக்கட்டுக்கு வேற என்னென்ன பேர் இருக்கு அப்படின்னு பாத்துக்கங்க. மஞ்சு விரட்டன் ஒரு பேருக்கு, மாடு பிடித்தல், ஏறு தழுவுதல். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து அந்த ஜல்லிக்கட்டுக்கு கூடிய வேறு பெயர்கள். ஓகே, இப்ப பாக்ஸ் பாருங்க. திருவள்ளுவர் கிமு 31 பிறந்தார். ஓகேங்களா? நம்ம இதை அன்னைக்கே பார்த்தோம். எனவே திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் 31 கூட்ட வேண்டும். ஓகேங்களா? இப்போ இப்ப நம்ம ஒரு இயர் இருக்கு அப்படின்னா இது திருவள்ளுவர் ஆண்டோட சொல்லணும் அப்படின்னா 31 கூட்டிக்கணும். ஓகேங்களா? நமக்கு இதேதான் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது, புக்ல கதையே கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஓகே, இப்போ 2020 ஓகேங்களா 20வது ஆண்டோட திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேங்களா? அப்ப 2020ஓட திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொல்லும் போது என்ன வரும்? புக்லுக்கு 2018 கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? வேற கோட வேற இயர் கோட கொடுக்கலாம். ஓகேங்களா? அவ்வளவுதான். ஓகே, 2020ஓட 31 கூட்டிக்கணும். அப்ப என்ன வரும்? 2051 தான் நம்ம திருவள்ளுவர் ஆண்டு. ஓகேங்களா? இந்த மாதிரி எந்த இயர் வேணாலும் கொடுப்பாங்க. அதோட நம்ம என்னது 31 ஆட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? சூப்பர். நெக்ஸ்ட் அடுத்த நாள் என்னது காணும் பொங்கல். ஓகேங்களா? காணும் பொங்கல் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த டைம்ல வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த காணும் பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்துல சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போறது. ஓகேங்களா? உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டுக்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர். அதான் வந்து காணும் பொங்கல். கண்டு மகிழக்கூடிய நாள் தான் காணும் பொங்கல் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்தது இந்த டைம்ல எல்லாம் பட்டிமன்றங்கள், கலை நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்ப திருவிழா அப்படிங்கும்போது பொங்கல் திருவிழா அப்படிங்கும்போது நமக்கு தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் போகி, அதுக்கு வேறு பேர்கள்னா அறுவடை திருநாள், தமிழர் திருநாள், இன்னும் ஒண்ணு. ஓகேங்களா? உம் தமிழர் திருநாள், அறுவடை திருநாள், இன்னொன்னு உழவர் திருநாள். ஓகேங்களா? இந்த 3 பேர் வச்சு சொல்லுவாங்க. போகி பண்டிகை முதல்ல இந்திர விழாவை தான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு இதுல இந்த புக்ல இல்ல, நான் சொல்றேன் எழுதிக்கங்க, இல்லைன்னா உங்க புக்ல கூட இருக்கலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம திருவள்ளுவர் ஆண்டு பார்த்தோம், 31 ஆட் பண்ணணும்னு. இப்ப தை 1 அப்படிங்கறது நம்ம பொங்கல்னு பார்த்தோமா, அதே மாதிரி அந்த தை முதல் நாள் தான் நம்ம என்னவா செலிப்ரேட் பண்ணுவோம், திருவள்ளுவர் ஆண்டு. ஓகேங்களா? புக்ல இல்லாதவங்க எழுதிக்கங்க. தை முதல் நாள் வந்து என்ன அப்படின்னா திருவள்ளுவர் ஆண்டு. ஓகேங்களா? தை முதல் நாள் திருவள்ளுவர் ஆண்டு. அதே தை 2ஆம் நாள் வந்து திருவள்ளுவர் நாள். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. திருவள்ளுவர் நாள். ஓகேங்களா? நமக்கு முதல் நாள் தான் அந்த ஆண்டோட இயர். ஓகேங்களா? ஆண்டு ஸ்டார்ட் ஆகுது ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஓகே, பாக்ஸ் இருக்கா? ஓகே, பாக்ஸ். ஓ சாரி, நான் தான் பாக்கலையாட்டுக்குது. ஓகே, தை முதல் நாள்ல வந்து என்னது திருவள்ளுவர் ஆண்டு, தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாள். ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே ஓகே, தை முதல் நாள். ஓகேங்களா? அப்போ எப்பவுமே ஒரு ஆண்டு அப்படிங்கறது அந்த ஃபர்ஸ்ட் டேல இருந்து ஸ்டார்ட் ஆகுமா, சோ அந்த மாதிரி நமக்கு தை முதல் நாள் அப்படிங்கிறது திருவள்ளுவர் ஆண்டு, தை 2ஆம் நாள் அப்படிங்கிறது திருவள்ளுவர் நாள். ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் நாள் அப்படிங்கிறது ஆண்டு, 2வது நாள் தான் திருவள்ளுவருடைய நாள். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிறது நன்னூல். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவ்வளவுதான். மாடு அப்படிங்கிறதுக்கு மீனிங் செல்வம். ஓகேங்களா?
ஓகே நெக்ஸ்ட் இந்த மஞ்சு விரட்டு, அடுத்து மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் இதெல்லாமே ஒரே நேம் தான். ஓகே இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? என்ன சொல்றாங்க அப்படின்னா அறுவடை திருநாள் இப்ப நம்ம இதுல வந்து பொங்கல்னு செலிப்ரேட் பண்றோமா அதே மாதிரி ஆந்திரா, கர்நாடகா, மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஓகேங்களா இங்கெல்லாம் என்ன சொல்லி செலிப்ரேட் பண்றாங்க என்ன நேம் அப்படின்னா மகர சங்கராந்தி. ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா ஆந்திரா, கர்நாடகா, மராட்டியம், உத்தரப்பிரதேசம் இதுல எல்லாம் என்ன சொல்றாங்க மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா நெக்ஸ்ட் பஞ்சாப்ல வந்து என்ன சொல்றாங்க லோரி. ஓகேங்களா பஞ்சாப்ல லாரி பஞ்சாப்காரங்களா மோஸ்டா என்னது லாரி ஓட்டுவாங்க. சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே பஞ்சாப் அப்படின்னா லோரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா பஞ்சாப் அப்படிங்கிறது லோரி. ஓகே நெக்ஸ்ட் என்ன இருக்கு குஜராத், ராஜஸ்தான். ஓகேங்களா குஜராத், ராஜஸ்தான்ல வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா உத்தராயன். ஓகேங்களா குஜராத், ராஜஸ்தான்ல உத்தராயன் அப்படிங்கிற பேர்ல செலிப்ரேட் பண்றாங்க. ஓகேங்களா ஓகே ஏதோ ஷார்ட்கட் சொல்றீங்க பட் புரியல. ஓகே நான் மைக் ஆன் பண்றப்ப சொல்லுங்க. ஓகே நெக்ஸ்ட் ஓகே இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அறுவடை திருநாள் அப்படிங்கிறது ஆந்திரா, கர்நாடகா, மராட்டியம், உத்தரப்பிரதேசம் இதுல எல்லாம் வந்து என்னது மகர சங்கராந்தி. ஓகேங்களா பஞ்சாப்ல லோரி. நெக்ஸ்ட் குஜராத், ராஜஸ்தான்ல வந்து உத்தராயன் அப்படிங்கிற பேர்ல செலிப்ரேட் பண்றாங்க. ஓகேங்களா ஓகே பொங்கல் விழா கிளியருங்களா? ஓகே தானே? ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே அப்ப புக் பேக் ஆன்சர் பண்ணுங்க. கதிர் முற்றியதும் டேஷ் செய்வர். ஓகே சூப்பர். கதிர் முற்றியதும் அறுவடை செய்வர். ஓகேங்களா எப்ப வந்து விதை விதைப்பாங்க ஆடி திங்கள்ல விதை விதைப்பாங்க. திங்கள் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா மாதம்னு ஒரு மீனிங்கும் இருக்கு. ஓகேங்களா இதுக்கு முன்னாடி நம்ம திங்கள் அப்படிங்கிறது என்னது சிலப்பதிகாரத்துல பார்த்திருப்போம். ஓகேங்களா திங்களை போற்றதும் திங்களை போற்றதும்னு. ஓகேங்களா திங்கள் அப்படிங்கிறதுக்கு மாதம்னு ஒரு மீனிங் இருக்கு, நிலவு அப்படிங்கிறது மீனிங் இருக்கு. ஓகேங்களா நிலவுக்கு இன்னொரு பேர் என்ன மதின்னு கூட சொல்லுவாங்க. மதி, சந்திரன். ஓகேங்களா இது எல்லாமே நிலவுக்குரிய பேர்கள். ஓகேங்களா இங்க வந்து நம்ம ஆடி திங்களில் விதை விதைப்பர் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். திங்கள் அப்படின்னா எதுவும் இல்ல மாதத்துக்கு மீனிங் தான் திங்கள் அப்படிங்கிறது. ஓகேங்களா சோ அது கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. வேணா இந்த திங்கள் அப்படிங்கிறது மாதம்னா நீங்க அந்த ஆடி திங்கள் விதை விதைப்பர் அந்த அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிளையால் டேஸ் கட்டுவர். ஓகே சூப்பர். விழா கால வீட்டினுடைய வாயில் என்னது மாவிளையால் தோரணம் கட்டுவர். ஆப்ஷன் சி. சூப்பர் சூப்பர். பொங்கல் கூட்டல் அன்று சேர்த்து எழுதி கிடைக்கும் சொல். ஓகே சூப்பர் சூப்பர். பொங்கல் அன்று. ஓகேங்களா ஆப்ஷன் ஏ பொங்கல் அன்று. ஓகே நெக்ஸ்ட் நாலாவது போகி பண்டிகை என்னும் சொல்லி பிரித்தெழுதி கிடைக்கும் சொல். போகி கூட்டல் பண்டிகை போகி பண்டிகை. ஓகேங்களா ஆப்ஷன் ஏ. சூப்பர் சூப்பர். ஓகே நெக்ஸ்ட் பழையன கழிதலும் டேஸ் புகுதலும். போகி பண்டிகை அந்த காலத்துல என்ன விழாவா கொண்டாடி இருக்காங்க? சூப்பர் இந்திர விழாவா கொண்டாடிப்பாங்க. ஓகேங்களா போகி பண்டிகை அந்த காலத்துல மழை வருதல் வேண்டிக்காக வந்து இந்திர விழாவா செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. ஓகே சூப்பர். பழையன கழிதலும் புதியன புகுதலும். ஓகேங்களா ஆப்ஷன் சி. இது ஆசிரியர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நூல் வந்து நன்னூல், ஆசிரியர் பவனந்தி முனிவர். ஓகே நெக்ஸ்ட் பச்சை பசேல் என்ற வயலைக்கான இன்பம் தரும். பட்டு போன மரத்தைக்கான. சூப்பர். பட்டு போன மரத்தைக்கான துன்பம் தரும். ஓகேங்களா இன்பம் துன்பம். ஓகே அவ்வளவுதான். ஓகே பொங்கல் முடிஞ்சது. ஓகேங்களா நெக்ஸ்ட் மனம் கவரும் மாமல்லபுரம். ஓகேங்களா இப்ப மனம் கவரும் மாமல்லபுரம் அப்படிங்கிறதுனா நமக்கு இது நார்மல் இது டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாத்துக்குமே தெரியும். நிறைய பேர் போயிருப்பீங்க. ஓகேங்களா மாமல்லபுரம் அப்படிங்கும் போது இந்த பிக்சர்ல காட்டிக்கிற மாதிரி தான். ஓகேங்களா அங்க வந்து ஒரு பெரிய பெரிய கல் இருக்கும். அந்த கல்லுல வந்து அழகான வந்து சிலைகள் எல்லாம் வந்து உருவாக்கி இருப்பாங்க. ஓகேங்களா அது பாக்குறதுக்கு ஒரிஜினலா எப்படி இருக்குமோ. ஓகேங்களா இங்க பாருங்க இங்க யானை இருக்கு. சோ அது ஒரிஜினலா இருக்கிற மாதிரியே வந்து சிலை வந்து வடிவமைச்சிருப்பாங்க. ஓகேங்களா இந்த மாமல்லபுரம் எப்படி கிரியேட் ஆச்சு அதுல எப்படி எல்லாம் இருக்கு அங்க என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இதுல ஃபுல்லா பார்ப்போம். ஓகேங்களா
மாமல்லபுரம். ஓகேங்க. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் அந்த நுழையும் முன்ல பாருங்க, கலைகளும் இலக்கியங்களும் ஒரு நாட்டுடைய பண்பாட்டையும் நாகரிகத்தையும் உலகிற்கு உணர்த்துவன. ஓகேங்களா? ஒரு கலையும் சரி, ஒரு இலக்கியம், இதெல்லாம் தான் வந்து ஒரு நாட்டோட பண்பாடு நாகரிகம் இது எல்லாத்தையும் உணர்த்தக்கூடியது. ஓகேங்களா? அதுல தமிழர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிற்பம், ஓகேங்களா, ஓவியம், இதுல எல்லாத்துலயுமே நம்ம சிறந்து விளங்கியிருக்கோம் அப்படிங்கிறது. பேஜ் நம்பர் நம்ம இது கண்டினியூவாவே தான் இருக்கு. எதுக்கு அடுத்தது பொங்கல் விழாக்கு அடுத்ததே இதுதான் இருக்கு என் புக்ல. உங்களது புக்ல இல்லைங்களா? 33. எஸ், என்னோட பேஜ் நம்பர் 33. ஓகே. ஓகே, இல்லனாலும் பரவாயில்ல, நீங்க கவனிச்சுக்குங்க. அப்புறம் புக் டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? நியூ புக்ல இல்லைங்களா? சரி, ஓகே, பரவாயில்ல, இது பாத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே ஓகே ஓகே, இதுல ஃபுல்லா கதை தான் சொல்லியிருப்பாங்க. நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன். ஓகேங்களா? இது ஒரு 4-5 பாயிண்ட் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? கதை வந்து நான் சொல்ற கதையெல்லாம் நீங்க வீட்டு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சும்மா கதை படிக்கிற மாதிரி ஒன்ஸ் படிச்சிருங்க. ஓகேங்களா? நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாமல்லபுரம் அப்படிங்கிறது யாருன்னா பல்லவர்கள் காலத்துல தான் கட்டிருப்பாங்க. ஓகேங்களா? பல்லவ மன்னன் நரசிம்மனுடைய காலத்துல கட்டிருப்பாங்க. ஓகேங்களா? நரசிம்மன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்போரில் சிறந்தவன். ஓகேங்களா? அவருக்கு மாமல்லன் என்னும் பேரும் இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? பல்லவ மன்னன் நரசிம்மன், அவர் வந்து மற்போரில் சிறந்தவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? நரசிம்மவர்மன். அவருடைய இன்னொரு பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா மாமல்லன். இல்லைன்னா மாமல்லன் என அழைக்கப்படுபவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க, நரசிம்மவர்மன். ஓகேங்களா? இதுதான் கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட், இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மாமல்லபுரத்துல என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே பாறையில செதுக்கி செய்யப்பட்ட கோவில். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இதுல ரதம்னா என்னது மீனிங்? தேர். தேர் வடிவத்துல வந்து இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாம் அங்க இருக்கும். அது வந்து என்னது, ரத கோயில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அதுல மொத்தம் 5 ரதங்கள் இருக்கும். அதனால அதுக்கு வந்து இந்த 5 அப்படிங்கிறது பாஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்களா. சோ பஞ்ச பாண்டவர்கள் ரதம் என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? பஞ்சபூதம் அப்படின்னு என்னது, நம்ம அஞ்சு அஞ்சு சொல்லுவோமா, நிலம், நீர், காற்று, ஆகாயம், இது ஓகேங்களா? இந்த 5 சொல்லுவோம். சோ 5 அப்படிங்கும்போது பஞ்சன் வந்துடும். பஞ்ச பாண்டவர்கள் ரதம். ஓகேங்களா? நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் சொல்றேன். இடையில எல்லாம் சும்மா வந்து ஒரு பொண்ணு வந்து அவர்கிட்ட வந்து பேசுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த ஒரு பொண்ணு தூங்கிட்டு இருக்கும், கனவு காணும். அந்த கனவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மாமல்லபுரம் கோயில் வரும். அங்க டக்குன்னு ஒருத்தர் குதிரையில வராரு. ஓகேங்களா? அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நரசிம்மவர்மர். ஓகேங்களா? பல்லவ மன்னன். அவங்க கிட்ட அந்த குழந்தை வந்து கேக்குது. ஓகேங்களா? உங்க பேர் என்ன? ஓகேங்களா? அப்படின்னு சொல்லும்போது அந்த இன்ட்ரடக்ஷன் தான் என்னது, பல்லவ மன்னன் நரசிம்ம என் பேரு, நான் வந்து மற்பூர்ல சிறந்தவன், எனக்கு மாமல்லன் பேர் இருக்கு, உன் பேர் என்னன்னு சொல்லும்போது அந்த பொண்ணோட பேரு, அதனோட இனிஷியலோட இதெல்லாம் சொல்லும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இங்க என்ன அழகழகா இருக்கு, சிற்பங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒரே பாறையில செதுக்க செய்யப்பட்ட கோயில் தான் வந்து இந்த பிளேஸ். இதுல ரதம் மாதிரி வடிவத்தில் இருக்கக்கூடியங்காட்டிதான் இதுக்கு பேர் என்னது, ரத கோயில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மொத்தம் 5 ரதங்கள் இருக்கு. அதனால பஞ்சபாண்டவர் ரதம் என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்ப நரசிம்மவர்மன் பார்த்தோமா, அவர் எந்த காலம், எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஓகேங்களா? சூப்பர். 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான் நரசிம்மவர்மர். ஓகேங்களா? இயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகே, அந்த பாக்ஸ் கடைசியில வருவோம். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்த்துட்டு வந்துருவோம். ஓகே, இதுல வந்து பாருங்க, இதுல என்ன, இதுல ஃபுல்லா வந்து இந்த இது ஃபுல்லாவே ஸ்டோரி தான் இருக்கும். என்ன அப்படின்னா அந்த நரசிம்மவர்மர் வந்து பாத்தீங்க குழந்தையா இருக்கும்போது வந்து அவங்க அப்பா கூட இந்த பிளேஸ்க்கு வருவாங்க. அப்பெல்லாம் இந்த சிலையெல்லாம் இருக்காது. அப்ப அதனுடைய நிழலை பார்த்துட்டு இது ஒரு யானை உருவம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதனாலதான் எங்க அப்பா வந்து இந்த இடத்துல சிற்ப கோயில் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இது ஃபுல்லாவே வந்து கதை தான். ஓகேங்களா? அந்த பாறையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நந்தி, சிங்கம், யானை, இந்த மாதிரி ஒவ்வொரு மிருகங்கள் மாதிரி வந்து செதுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இது மொத்தமா இந்த சிற்ப கோயிலுங்க பாருங்க, எவ்வளவு பெரிய சிற்ப கோயிலுங்க பாருங்க. ஒரு பெரிய பாறை இருக்கு, அந்த பிக்சர் பாருங்க, எவ்வளவு பெரிய பாறை. இதுல பாருங்க யானை. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய உருவங்கள் இருக்கிற மாதிரி எல்லாம் வரைஞ்சிருக்காங்களா. அப்ப இது செதுக்கிறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆயிருக்கும் அப்படி பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 தலைமுறைகளா அந்த சிற்பத்தை செதுக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? 4 தலைமுறைகள்ல சிற்பத்தை செதுக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்ப நரசிம்மவர்மன் பார்த்தோம்ல, அப்ப அவருடைய அப்பா யாரு அப்படின்னா பல்லவ நாட்டை ஆட்சி செய்தவர் மகேந்திரவர்மர். ஓகேங்களா? மகேந்திரவர்மர் பல்லவர். அவருடைய காலத்துல தான் இந்த சிற்பப்பணி தொடங்குச்சு. என் காலம், என் மகனின் காலம், என் பேரனின் காலம் வரை நடைபெற்று மொத்தம் 4 தலைமுறைகள்ல உருவாக்கப்பட்டது இந்த மாமல்லபுரம் சிற்ப கோயில். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்தனை தலைமுறைகளா வந்து பார்த்தா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா 4 தலைமுறைகள். ஓகேங்களா? நரசிம்மவர்மனுடைய அப்பா பேர் என்னன்னு சொல்லி கேட்பாங்க, மகேந்திரவர்ம பல்லவர். ஓகேங்களா? மாமல்லன் என அழைக்கப்படுபவர் யாருன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா
மகேந்திரவர்மன் ஆப்ஷன்ல இருப்பாங்க கண்டிப்பா. நரசிம்மவர்மனா மகேந்திரவர்மன் கன்ஃபியூஸ் ஆயிருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம யாரு பாக்குறோம், பையனை பத்தி தான் பாக்குறோம். நரசிம்மவர்மன் தான் மாமல்லன் என அழைக்கப்படுறாங்க. ஓகேங்களா. ஆக்சுவலி ஏன் இது மாமல்லபுரம்னு சொல்லுவாங்கன்னா, நரசிம்மவர்மன் தானே குழந்தையா இருக்கும்போது அவங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி நிழல் வந்து யானை மாதிரி தெரியுதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் அவருடைய மாமல்லன் அப்படிங்கிற பேரத்தான் அவர் கேட்ட கேள்வினாலதான் வந்து இந்த கோயில் உருவானங்காட்டி மாமல்லபுரம் அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கும். ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட். ஓகே இந்த இதனுடைய சிற்பக்கலையினுடைய உச்சம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா என்னன்னா, ஓகேங்களா, சிற்பக்கலையினுடைய உச்சத்தை நீங்க பார்க்க வேண்டுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல எப்படின்னா நீங்க எதை மட்டும் மார்க் பண்ணிக்கன்னா, சிற்பக்கலையின் உச்சம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அர்ச்சுனன் தபசு. ஓகேங்களா, இந்த இடத்துல ஆரோ மார்க் போட்டுக்கங்க. ஓகேங்களா, சிற்பக்கலையின் உச்சம் அப்படிங்கிறது அர்ச்சுனன் தபசு. ஓகேங்களா, அதுல என்னன்னா மனிதர்கள், விலங்கு, பறவை போன்ற சிற்பங்கள் எல்லாம் செதுக்கியிருப்பாங்க. ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா உயிருள்ள மாதிரி, அதாவது உயிரில் எப்படி இருக்கும், நேர்ல பார்க்க எப்படி இருக்குமோ அதே மாதிரி அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிப்பாங்க. அதாவது இங்க பாருங்க, இதனுடைய உருவம் அப்படியே வெளியே தெரியுதுல, இதுக்கு பேர் என்னது, புடைப்பு சிற்பங்கள். ஓகேங்களா, இது மொத்தம் 2 பாறையிலயும் வந்து பாத்தீங்கன்னா 150க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் இருக்கும். ஓகேங்களா, இது கூட்டுல கொடுத்து இந்த 150க்கு பதிலா வேற ஏதாவது கொடுத்துடலாம். ஓகேங்களா, புடைப்பு சிற்பங்கள் இருக்கு. இந்த புடைப்பு சிற்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 2 பாறையிலயும் சேர்த்து 150க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் இருக்கு. ஓகேங்களா, அத்தனை சிற்பங்கள் சின்ன சின்னதா வந்து பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, அது என்னென்ன மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா, கண்களை மூடி இருக்கிற மாதிரி, 2 கையை உயர்த்தி இருக்கிற மாதிரி, வணங்குவது மாதிரி, இந்த மாதிரி எல்லாம் சிற்பங்கள் எல்லாம் இருக்கு. ஓகேங்களா, உடல் மெலிந்து எலும்புகளும் நரம்புகளும் வெளியே தெரியுற மாதிரி, இந்த மாதிரி ரொம்ப நுணுக்கமாவும் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அர்ஜுனன் தபசு அப்படிங்கிற வந்து ஒரு காட்சி இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அந்த அர்ஜுனன் தபசு சிற்பம் வந்து என்னன்னா, இந்த பாறைக்கு அர்ஜுனன் தபசு என்று பெயர். இதனை பகிரதவன் தவன் என்றும் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அர்ஜுனன் வந்து தவம் செய்யற மாதிரி ஒரு வந்து சிற்பம் செதுக்கியிருப்பாங்க. ஓகேங்களா, அர்ஜுனன் வந்து எப்படி தியானம் செய்யற மாதிரி, ஓகேங்களா, தவம் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு காட்சி வந்து செதுக்கியிருப்பாங்க. அதனால அந்த சிற்பத்துக்கு என்னது அர்ஜுனன் தபசு அப்படின்னு பேரு. அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா பகீரதன் தவம் அப்படிங்கிறது. ஓகேங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பகீரதன் தவம் என அழைக்கப்படுவது எதுன்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா, கேட்டா அர்ஜுனன் தபசு. ஓகேங்களா, அர்ஜுனன் தபசு தான் சிற்பக்கலையினுடைய உச்சம். ஓகேங்களா, இங்க பார்த்திருப்போம். ஓகேங்களா, அதுக்கு இன்னொரு பேரு பகீரதன் தவம். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பாறைகளுக்கு இடையில நீர் வடிந்து வர்றதுக்கு ஒரு இடம் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ஆகாய கங்கை பூமிக்கு வருவது போல் அமைக்கப்பட்டு இருக்கும். ஓகேங்களா, மழைக்காலத்துல இதன் வழியாக மழைநீர் பாய்ந்து வரும்போது உண்மையிலே கங்கை ஒளி வருவதை போல இருக்கும். ஓகேங்களா, எதுவுமே இல்ல, இங்க 2 பாறை இருக்கு, அந்த 2 பாறைக்கு இடையில கேப் இருக்கு. ஓகேங்களா, இங்க ஒரு பாறை இருக்கு, இங்க ஒரு பாறை இருக்கு. ஓகேங்களா, இந்த இடத்துல தண்ணி வந்து அப்படின்னா இந்த இடத்துல வந்து தண்ணி ஊத்தும். ஓகேங்களா, அப்ப இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆகாய கங்கை வந்து அழிஞ்சு வர்ற மாதிரியே இருக்கும் அப்படிங்கறத இது சொல்றாங்க. ஓகேங்களா, ஆகாய கங்கை பூமிக்கு வர மாதிரி இருக்கும் அப்படிங்கறத இது சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். ஓகே நெக்ஸ்ட். ஓகே, இங்கெல்லாம் வந்து என்னது, யானை சிற்பங்கள் எல்லாம் அழகழகா இருக்கும். அடுத்தது சிங்கம், புலி, அன்னப்பறவை, உடும்பு, குரங்கு, இந்த மாதிரி எல்லாம் வந்து உயிரில் இருக்கிற மாதிரியே வந்திருக்க மாதிரியே செதுக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அவ்வளவுதான். ஓகே, என்னோட இதான் தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் எதுன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா மாமல்லபுரம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடமாக விளங்குவது எதுன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா மாமல்லபுரம். ஓகேங்களா, இது பாக்ஸ் வருவோம். அடுத்தது இதான் சொன்னது மாமல்லன். ஓகேங்களா, மாமல்லன் அப்படிங்கிற ஒரு பேருங்களா, அதனாலதான் வந்து என்னது மாமல்லபுரம் அப்படிங்கிற பேர் வந்திருக்கும். ஓகேங்களா, மாமல்லன் என அழைக்கப்படுபவர் யாரு? மாமல்லபுரம் என அழைக்கப்படுவது சாரி, மாமல்லன் என அழைக்கப்படுபவர் சூப்பர், நரசிம்மவர்மன். ஓகேங்களா, அப்பா பேர் தான் வந்து மகேந்திரவர்மன். ஓகேங்களா, இப்ப மாமல்லபுரத்தை தான் நம்ம இப்ப வந்து என்னன்னு சொல்றோம், மகாபலிபுரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா, அவ்வளவுதான். மத்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கதை தான். நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, இப்ப புரிஞ்சுதுங்களா? நான் சொன்ன பாயிண்ட்ஸ் தான் இருக்கும், மத்ததெல்லாம் வந்து ஓகே, மத்தது எல்லாம் வந்து சும்மா கதை தான் இருக்கும். ஓகேங்களா, இப்ப சொன்னது ஓகேங்களா? ஓகே சூப்பர் சூப்பர். நான் சொன்னதெல்லாம் மார்க் பண்ணிக்கங்க. எக்ஸாம் டைம்ல ஜஸ்ட் வந்து பாக்ஸ் சொல்றேன். ஓகேங்களா, எக்ஸாம் டைம்ல அந்த மார்க் பண்ணதை மட்டும் டக்குன்னு ஒன்ஸ் ரீட் மட்டும் விட்டுட்டு போயிருங்க. ஓகேங்களா, எக்ஸாம் டைம்ல உட்காந்து கதை படிச்சுட்டு இருக்காதீங்க. ஓகேங்களா, இது ஃபுல்லாவே கதை தான். அதுல நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் இப்ப மாமல்லபுரம் பார்த்தோம், அதுதான் இப்ப மகாபலிபுரம் சொல்லி சொல்றாங்க. ஓகே, அப்ப மாமல்லபுரம் போனோம் அப்படின்னா நம்ம அந்த சிற்ப கோயில் மட்டும் பார்க்க கூடாது. அங்க என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்து என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு அப்படிங்கிறது. ஓகேங்களா, யாராவது ட்ரிப் போனீங்க அப்படின்னா இதை நோட் பண்ணிட்டு இந்த பிளேஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேங்களா, என்னென்ன பிளேஸ் இருக்கு அப்படின்னு பாருங்க.
அர்ஜுனன் தபசு. ஓகே, அர்ஜுனன் தபசு. ஓகே, அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோவில், பஞ்ச பாண்டவர்கள் ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோவில், புலிக்குகை, திருக்கடல் மல்லை, கண்ணனின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம். ஓகேங்களா, மொத்தம் 9 பிளேஸ் வந்து மாமல்லபுரத்துல இருக்கு. ஓகேங்களா, இப்ப இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, அர்ஜுனன், ஓகேங்களா, நல்லா கவனிங்க. இந்த 9 பிளேஸ் இருக்கு. இது எப்படி கொடுப்பாங்கன்னா, ஏதாவது ஒரு 4 ஆப்ஷன்ல 3 ஆப்ஷன் இந்த பிளேஸ் கொடுத்துருவாங்க. இந்த 3 பிளேஸ் கொடுத்துட்டு மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள்ல பொருந்தாதது எதுன்னு சொல்லி கேட்கலாம். இல்ல இதுல ஏதாவது ஒண்ணு கொடுத்து மாமல்லபுரத்துல கூடிய இடங்களில் ஒன்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா, மோஸ்டா இது யாருக்கும் ஞாபகம் இருக்காது. ஓகேங்களா, எது எது இருக்குன்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்காது. சோ நம்ம இது நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இதுல ஈஸியா ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பாங்க ஃபர்ஸ்ட் அர்ஜுனன் தபசு. ஓகேங்களா, அர்ஜுனன் கடற்கரைக்கு போறாங்க. ஓகேங்களா, கடற்கரை அப்படின்னாவே என்னது, கடல் இருக்கக்கூடிய பிளேஸ். ஓகேங்களா, அப்போ கடல் இருக்கக்கூடிய கடற்கரை சைடு போறாங்க. ஓகேங்களா, அப்ப திருக்கடல் மல்லை, கடற்கரை. ஓகேங்களா, எதுல போறாரு, பஞ்ச பாண்டவர் ரதம். ஓகேங்களா, ரதத்துலதான் போறாரு. அர்ஜுனன் கடலுக்கு போறாரு. எதுக்காகனா கடற்கரை ஓரமா போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரலாம் அப்படின்ட்டு போறாரு. ஓகேங்களா, இப்ப கடல் அப்படிங்கும்போது திருக்கடல் மல்லை, அடுத்தது கடற்கரை கோவில். ஓகேங்களா, இல்லைன்னா கடல்ல கடற்கரை ஓரமா இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு போறாரு. எதுல போறாரு, மோஸ்ட்லா வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசர் அப்படின்னா அவர் எதுல போவாரு, ரதத்தெல்லாம் போறாரு. ஓகேங்களா, அங்க போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலங்கரை இருக்குது. கடல்னாவே நமக்கு என்ன இருக்கு, கலங்கரை இருக்கும். ஓகேங்களா, அந்த கலங்கரையில வந்து பாத்தீங்க அப்படின்னா, கலங்கரை அப்படிங்கிறது நமக்கு என்னது, நார்மலா வந்து ஒரே ஒரு கல் இவ்வளவு பெருசா இருக்கும். ஓகேங்களா, அப்போ அந்த ஒற்றை கல்லுல ஒரு யானை உருவத்தோட சேர்த்து அந்த கலங்கரை விளக்கம் இருக்கு. ஓகேங்களா, அப்ப ஒற்றைக்கல் யானை, நான் சும்மா ஸ்டோரி மாதிரி தான் சொல்றேன். ஓகேங்களா, ஒற்றைக்கல் யானை. ஓகேங்களா, அந்த ஒற்றைக்கல் அந்த கல்லு மேல மேல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பந்து இருக்கு. ஓகேங்களா, பந்து மாதிரி இருக்கு. ஓகே, கண்ணனின் வெண்ணெய் பந்து. ஓகேங்களா, கண்ணன் வந்து வெண்ணெய் சாப்பிடுவார்ல, அது வந்து உருட்டி பந்து மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி தான் சாப்பிடுவார் அமைச்சுங்க. அப்ப அந்த ஒற்றை கல்லுக்கு மேல கலங்கரை வந்து ஒரு ஒத்தக்கல் இருக்கு. அந்த ஒத்தக்கல்ல யானை செதுக்கி இருக்காங்க. அதுக்கு மேல இருக்கிற அந்த லைட்டுக்கு வெளிச்சம் வருதுல, அதனுடைய வந்து ரவுண்ட் ஷேப் வந்து எப்படி இருக்குன்னா கண்ணுடைய வெண்ணெய் பந்து மாதிரி இருக்கு. ஓகேங்களா, அப்ப இதுவும் நமக்கு முடிஞ்சது. ஓகேங்களா, கண்ணுடைய வெண்ணெய் பந்து. ஓகேங்களா, அந்த கோயிலுக்கு பக்கத்தால ஒரு புலி எல்லாம் வந்து போட்டிருக்கக்கூடிய ஒரு குகை கோவிலும் இருக்கு. ஓகேங்களா, புலி உள்ள படுத்து இருக்கிற மாதிரி குகை கோவில் இருக்கு. அவ்வளவுதான். அர்ஜுனன் கடலுக்கு போறாரு. கடல் எதுக்காக போறாரு அப்படின்னா கடற்கரையில இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்காக போறாரு. ரதத்துல போறாரு. அங்க வந்து கலங்கரை விளக்கு இருக்கு. அந்த கலங்கரை விளக்கத்துல ஒற்றை கல்லுல வந்து பாத்தீங்கன்னா யானை செதுக்கிருக்காங்க. அதான் ஒற்றைக்கல் யானை. அந்த ஒற்றைக்கல் யானையில வந்து பாத்தீங்கன்னா மேல அந்த லைட்ல ஏரியா பகுதி வந்து ரவுண்டா தானே இருக்கும். அது எப்படி இருக்குன்னா கண்ணனுடைய வெண்ணெய் பந்து மாதிரி இருக்கு. பிளஸ் அந்த கடற்கரை கோயிலுக்கு பக்கத்தாலேயே புலிகளா இருக்கக்கூடிய ஒரு குகை கோவிலும் இருக்கு. ஓகேங்களா, உங்களுக்கு ஃபுல்லா தெரியலனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் இது இதெல்லாம் தெரியுதுன்னு தெரிஞ்சாவே உங்களுக்கு ஆப்ஷன் ஈஸியா ஒமிட் பண்ணிடலாம். ஓகே, புரிஞ்சுதுங்களா, கிளியருங்களா? சும்மா ஜஸ்ட் வந்து ஒரு குழந்தைக்கு ஸ்டோரி சொல்ற மாதிரி ஞாபகம் வச்சுப்போம். ஓகேங்களா, நமக்கு கிளியரா தெரியலனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் இது இதெல்லாம் இருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு புலி குகை இருக்கு, குகை கோவில் இருக்கு, கடற்கரை கோவில் இருக்கு, ஜஸ்ட் அதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னாவே நம்ம ஈஸியா ஆப்ஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஓகே, இது இல்ல இது இல்ல இது இல்ல அப்படின்ட்டு நம்ம ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஓகே தானே? ஓகே, எல்லாத்துக்கும் கிளியருங்களா? ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே சூப்பர். ஓகே, இந்த பாக்ஸ் கிளியருங்களா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, அடுத்தது என்னது, சிற்பக்கலை வடிவமைப்புகள் 4 வகைப்படும். இதுவே கொஸ்டின் தான். ஓகேங்களா, சிற்பக்கலை வடிவமைப்புகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா எத்தனை, 4 வகை. ஓகேங்க, அந்த 4 வகை என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 குடைவரை கோயில், 2வது ஒற்றைக்கல் கோயில், 3வது கட்டுமானம், 4வது புடைப்பு சிற்பம். ஓகேங்களா, குடைவரை கோயில் வந்து கட்டுறாங்க. ஓகேங்களா, குடைவரை கோயில ஒத்த கல்லு வச்சு கட்டுறாங்க. ஓகேங்களா, கட்டுமானம். ஓகேங்களா, அதுல ஒரு புடைப்பு சிற்பம். புடைப்பு சிற்பம்னா வெளிப்படையா உருவம் தெரியுற மாதிரி. ஓகேங்களா, முன்பகுதி மட்டும் தெரியுற மாதிரி இருக்கிறதான் புடைப்பு சிற்பம். புடைப்பு சிற்பத்தை அந்த குடைவரை கோயில செதுக்குறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே, சிற்பக்கலை எத்தனை வகைப்படும், சிற்பக்கலை அப்படிங்கிறது 4 வகைப்படும். என்னென்ன, குடைவரை கோயில், கட்டுமான கோயில், ஒற்றைக்கல், புடைப்பு சிற்பம்.
ஓகேங்களா? ஒரு குடைவரை கோயில ஒத்தக்கல்ல வச்சு கட்டுறாங்க. ஒத்தக்கல் அப்படிங்கும்போது ஒற்றைக்கல், கட்டுறாங்க அப்படிங்கும்போது கட்டுமானம். அந்த குடைவரை கோயில வந்து பாத்தீங்கன்னா, கோயில் அப்படின்னாவே நமக்கு என்ன இருக்கும்? ஒரு சிற்பம் இருக்கும். ஓகேங்களா? அது புடைப்பு சிற்பம். அவ்வளவுதான். ஓகேங்களா? 3 கோயில் வரும். 1 மட்டும் புடைப்பு சிற்பம்னு வரும். ஓகேங்களா? சிற்பம்னு வரும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. சிற்பக்கலையுடைய வடிவமைப்புகள் மொத்தம் 4. இந்த 4மே காணப்படக்கூடிய ஒரே இடம் எதுன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, மாமல்லபுரம் என அழைக்கப்படக்கூடிய மகாபலிபுரம். ஓகேங்களா? இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, சிற்பக்கலை வடிவமைப்புகள் 4ம் காணப்படும் இடம் எது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? எதுனா மாமல்லபுரம். நான் ஸ்டார்டிங்லயே சொல்லிக்கிறேன், நம்ம எது படிச்சாலும் அது எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். பிளஸ் எது கஷ்டமா இருக்கோ அதுதான் நம்ம ஃபர்ஸ்டா படிக்கணும். ஏன்னா அதுதான் மோஸ்டா எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே ஓகே, 2 பாக்ஸ் கிளியருங்களா? எனி டவுட்? ஓகே சூப்பர். ஓகே நெக்ஸ்ட் மயங்கொலிகள். ஓகே, மயங்கொலிகள் அப்படிங்கிறது எதுவுமே இல்ல. ஓகேங்களா? மொத்தம் நமக்கு அந்த 8 எழுத்துக்கள். மயங்கொலிகள் அப்படிங்கும் போது நமக்கு அந்த 8 எழுத்துக்கள் வரும். நமக்கு நார்மலாவே தெரியும். நா அப்படிங்கிறது 3 இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லால 3 எழுத்து. அடுத்தது ரால 3 எழுத்து. இதுக்கெல்லாம் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன சின்னதா வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்ம சவுண்ட் போற ஒலிக்கிறோம்ல, அதுல சில சின்ன சின்னதா இருக்கும் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? அதுதான் வந்து என்னது மயங்கொலிகள் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஓகேங்களா? இங்க பாருங்க, உச்சரிக்கும் போது ஏறத்தாழ ஒன்று போலே ஒலிக்கின்றன. ஆனால் இரண்டுக்கும் இடையே பொருள் வேறுபாடு உண்டு. ஓகேங்களா? இப்ப பொருள் வேறுபடும். ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிள், இந்த ரா அப்படிங்கும் போது என்னது மரம்னு எழுதுவோம். இந்த ரா அப்படிங்கும் போது மரம். ஓகேங்களா? இதுக்கு மீனிங் என்னது? ஒரு செடி, தாவரம். இதுக்கு மீனிங் என்னது? வீரம்னு வரும். ஓகேங்களா? மரம் அப்படின்னா வீரம். ஓகேங்களா? அதே மாதிரி இது எல்லாத்துக்குமே. ஓகேங்களா? அப்போ பொருள் வேறுபாடு இருக்கும். உச்சரிக்கிறதுல சின்ன சின்ன வேறுபாடு இருந்தாலும் அதனுடைய பொருள் வந்து என்னது வேறுபடும். ஓகேங்களா? அதான் இவ்வாறு உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள். மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா என்னது 8 எழுத்துக்கள். ஓகேங்களா? மயங்கொலிகள் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 8. ஓகேங்களா? இதே 8 வேற ஏதாவது பார்த்திருக்கோமா இப்ப பார்த்த வரைக்கும்? ஓகே, மெசேஜ் பண்ணுங்க. 8 எழுத்துக்கள். ஓகேங்களா? இதே 8 அப்படிங்கிற அந்த நம்பர் நம்ம இப்ப பார்த்த வரைக்கும் ஏதாவது பார்த்திருக்கோமா? ஞாபகம் இருக்கா யாருக்காவது? நான் 6th முடியிற வரைக்கும் தான் இந்த மாதிரி கேட்பேன். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட்ல எல்லாம் ஸ்டார்ட் ஆகுறப்ப இந்த மாதிரி ஏதாவது சிமிலரா பார்க்கும்போது நீங்க அப்பவே வந்து ஒரு டைம் மெசேஜ் பண்ணி ரிவிஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஆசார கோவையில நம்ம 8 என்ன பார்த்தோம்? சூப்பர். அண்ணா லைப்ரரியில 8 தளங்கள் பார்த்தோம். ஓகேங்களா? 8 ஏக்கர் பிளஸ் 8 தளங்கள் பார்த்தோம். நான் எதிர்பார்க்கிற ஆன்சர் வேற. கனிச்சாறு எத்தனை தொகுதிகளை உடையது? சூப்பர். 8 நல்லொழுக்கம். சூப்பர் சூப்பர். ஆசார் கோவில் 8 நல்லொழுக்கம். சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் கூட அதை யோசிக்கல. ஓகே, நான் வந்து ஃபர்ஸ்ட் யோசிச்சதுன்னா கனிச்சாறு. ஓகேங்களா? கனிச்சாறுல எத்தனை 8 தொகுதிகள் இருக்கும். ஓகேங்களா? அப்ப 8லயே நம்ம பாருங்க, அப்ப 3 பார்த்திருக்கோம் பிளஸ் இதோட ஒண்ணு 4. ஓகேங்களா? மயங்கொலி எழுத்துக்கள் 8. ஓகேங்களா? ஓகே, மயங்கொலி எழுத்துக்கள் நம்ம என்னன்னு பார்த்தாச்சு. இந்த 8 எழுத்துக்கள் தான். ஓகேங்களா? நா, லா, ரா, இதனோட 8 எழுத்துக்கள் தான் மயங்கொலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? இப்ப இதுல என்ன அப்படின்னா, இந்த நா, நா, நா இதெல்லாம் எங்கெங்க தோன்றுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? எங்க பிறக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் 3 நா. ஓகேங்களா? நான் வரிசை பாருங்க. நாவோடைய நுனி மேல்வாய் அன்னத்தின். ஓகேங்களா? காமனா எல்லாத்துக்கும் அதே மாதிரிதான் வரும். இந்த நாக்கு மட்டும் நாவோட நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதனால் நகரம் பிறக்கிறது. ஓகேங்களா? நடுப்பகுதியை தொடுவதனால் என்னது நகரம் பிறக்கிறது. அதே மாதிரி கீழே பாருங்க, நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதனால் என்னது நகரம் பிறக்கிறது. ஓகேங்களா? இந்த ரெண்டு சிமிலரா வருதா? நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் அன்னத்தின் அப்படின்ட்டு. அப்ப இந்த இடத்துல நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, இந்த பிக்சர் பாருங்க, 3 சுழி நாவா? 3 சுழி நானா இந்த சைடு ஒண்ணு இந்த சைடு ஒண்ணு போயிட்டு இந்த நடுவால ஒண்ணு இருக்கா? அப்ப நடுப்பகுதி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 3 சுழி நா. ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப 3 சுழி நா வருது அப்படின்னா, நான் சொல்றது இப்ப நடுப்பகுதி அப்படிங்கும்போது இப்ப இந்த நடுவால ஒரு ரவுண்ட் வருதா? சோ இது நடுப்பகுதி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்ப நடுப்பகுதியை தொடுவதனால் பிறப்பது எதுன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா 3 சுழி நா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 2 சுழி நாக்கு முன்பகுதி.
ஓகேங்களா? இப்போ இந்த 2 சுழி அப்படிங்கும் போது முன்னாடி இந்த சைடு இருந்து பார்த்தாலும் இதுதான் முன்னாடி, இந்த சைடு இருந்து பார்த்தாலும் இது முன்னாடி. ஓகேங்களா? அந்த மாதிரி நான் அமைச்சிட்டீங்க அப்படின்னா முன்பகுதியை தொடுவதனால் பிறப்பது எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த நகரம் 2 சுழினா. ஓகேங்களா? இப்ப 2 சுழினா 3 சுழினா பார்த்தாச்சு. அடுத்து இந்த நான் பாருங்க, நாவினுடைய நுனி மேல்வாய் பல்லின் அதேதான் வரும். ஓகேங்களா? இங்க அன்னம் வரும், இங்க என்னது பல்லின் அடியை தொடுவதனால் நகரம் பிறக்கிறது. ஓகேங்களா? அடிப்பகுதியை தொடுவதனால் என்னது நகரம் பிறக்கிறது. ஓகேங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் இங்க எழுதியிருக்கேன் உள்ள பிக்சருக்குள்ள, அதுதான் மோஸ்டா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஓகே, புரிஞ்சுதுங்க? நாவினுடைய நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதனால் 3 ரவுண்ட் இருக்கு. ஓகே, 3 சுழி நாக்கு வந்து அப்ப நடுவால ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற நான் அமைச்சுங்க. ஓகேங்களா? அப்ப நடுப்பகுதியை தொடுவதனால் நகரம் பிறக்கிறது. அப்ப 2 சுழி நாக்கு என்ன சொன்ன, முன்பகுதியை தொடுவதனால் நகரம் பிறக்கிறது. நெக்ஸ்ட் இந்த நாக்கு மேல்வாய் பல்லினுடைய அடியை தொடுவதனால். இல்ல அப்படின்னா நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? 3 சுழி நா அப்படிங்கும்போது நா அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய அந்த நாக்கு சுழண்டு இங்க இப்ப அந்த நடுப்பகுதி இருக்குல்ல, அன்னத்தினுடைய நடுப்பகுதியை தொடும். இது 2 சுழிங்கும் போது உங்களுக்கு முன்பகுதியை தொடும். நான் அப்படிங்கும்போது அந்த கட்ட பல்லுக்கு கீழே, ஓகேங்களா, பல்லுக்குடைய அடிப்பகுதியை தொடும் போதுதான் நகரம் நமக்கு பிறக்குது. ஓகேங்களா? நம்ம அப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது புரிஞ்சுதுங்களா? இது கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, நாவினுடைய நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதனால் பிறப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த 3 நாவும் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அதனாலதான் நான் அதை பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா இதுல கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா எல்லாமே சிமிலரா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, நடு வருமா, முன்பகுதி வருமா, அடிப்பகுதி வருமா, நமக்கு டவுட் ஆகும். சோ அதனாலதான் நான் இவ்வளவு டீட்டெயில்டா சொல்றேன். 3 சுழி நாக்கு அந்த நடுவால வரங்காட்டி இது நடுப்பகுதி. 2 சுழி நான் இந்த சைடு இருந்து பார்த்தாலும் இதுதான் முன்னாடி, இந்த சைடு இருந்து பார்த்தாலும் இதுதான் முன்னாடி நான் வச்சுங்க. சோ முன்பகுதி, இந்த நாக்கு அடிப்பகுதி. ஓகேங்களா? இல்லைன்னா நான் தான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கேன். ஏன்னா நான் அப்படிங்கும் போது நமக்கு இந்த நாதம் வரும்னு தெரியுங்களா? சோ நான் தான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கேன். ஓகேங்களா? இல்லைன்னா நான் தான் அடி வாங்குவேன். ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க. ஓகே ஓகே நெக்ஸ்ட் இட்டு இன்னு, இட்டு இந்து, அடுத்தது இரு இன்னு. ஓகேங்களா? இதுல என்னது இணை எழுத்துக்கள். நம்ம நேத்தே பார்த்தோமா இணை எழுத்துக்கள். இன்னுக்கு என்னது இட்டு இணை எழுத்து, இந்துக்கு இத்து, இன்னு இரு. ஓகேங்களா? இதெல்லாம் இணை எழுத்துக்கள். ஓகேங்களா? இணை எழுத்துக்களுக்கு இன்னொரு பேரு நான் அந்த கிளாஸ் முடியறப்பதான் சொன்னேன். இணை எழுத்துக்கள் நேத்து பாதி பேர் பாத்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. இணை எழுத்துக்கள் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா நட்பெழுத்துக்கள். ஓகே, சூப்பர் சூப்பர். அப்ப கவனிச்சிருக்கீங்க நட்பெழுத்துக்கள். ஓகே ஓகே, இங்க பாருங்க இட்டு இன்னுன்னு இருக்குங்களா, அதத்தான் என்ன சொல்றாங்கன்னா தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம். நமக்கு இட்டு இன்னு அப்படிங்கிறது ஒட்டுக்கா வரும் நமக்கு தெரியும். சோ அப்ப தகரத்தை அடுத்து வரக்கூடிய நகரம், அந்த ரெண்டுத்தையும் சேர்த்துங்க, தன்னகரம். நெக்ஸ்ட் என்னது, தகரத்தை அடுத்து வரக்கூடிய நகரம் இத்து இந்துங்களா, அப்ப அது என்னது தன்னகரம். நெக்ஸ்ட் ரகரத்தை அடுத்து வரக்கூடிய நகரம் ரன்னகரம். அவ்வளவுதான். ஓகேங்களா? இங்க பாருங்க இணை எழுத்துக்களுக்கு வந்து இப்ப எக்ஸாம்பிள் மாதிரி இருக்கீங்களா, தாயினம் எழுத்துக்கு முன் இன் வரும். அத கண்டம், வண்டி, நண்டு அப்படிங்கிறது. ஓகேங்களா? ரா எழுத்துக்கு முன்னாடி எப்பவுமே இன்னு வரும். அப்ப மன்றம், நன்றி, கன்று. ஓகேங்களா? இது நம்ம இணை எழுத்துலயே பார்த்தாச்சு. இணை எழுத்து தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்ப 3 நாள் கிளியருங்களா? ஓகே சூப்பர். ஓகே, அடுத்தது பாருங்க. இப்ப நம்ம அது நான் எங்க பிறக்குது, அது எப்படி வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாச்சு. ஓகே, இப்ப வந்து என்னன்னா இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அந்த நான் வச்சு நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். 3 சொல்லி நான் போட்டு வானம் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா வெடி. ஓகேங்களா? வானத்துல வந்து வெடி வெடிக்கிறாங்க அப்படின்னா வானத்தில் வானம் வெடித்தது அப்படிங்கும்போது வானம் அப்படிங்கும்போது 2 சொல்லி நானா ஆகாயம், 3 சொல்லி நானா வெடி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 3 சுழி நீ போட்டு பனின்னு வந்துச்சுன்னா வேலை, நம்ம வேலைக்கு போறது 3 சுழி நீ. அது 2 சுழி நீ வந்துச்சுன்னா என்னது குளிர்ச்சி. ஓகேங்களா? இந்த 4மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? வானம் 3 சுழி நான் வந்துச்சு அப்படின்னா வெடி, 2 சுழி நான் வந்து வானம் வந்துச்சு அப்படின்னா ஆகாயம், பனி 3 சுழி நீ அப்படின்னா வேலை, 2 சுழி நீ வந்து குளிர்ச்சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் லகரம். ஓகேங்களா? லகரம்னா லா லா லா. ஓகேங்களா? இதுல பாருங்க நாவின். ஓகேங்களா? இந்த அதுக்கு நம்ம என்ன பார்த்தோம், நாவின் நுனி மேல்வாய் அன்னம்னு சொல்லி பார்த்தோமா நகரத்துக்கு. இதுல வந்து பாருங்க நாவின் இரு பக்கங்கள் தடித்து. ஓகேங்களா? இந்த லாவுக்கும் நாவின் இரு பக்கங்கள் தடித்து அப்படின்னு ஒரே மாதிரி வரும். ஓகேங்களா? அப்ப நான் மேற்பற்களினுடைய அடியை தொடுவதனால் லகரம் பிறக்கிறது. ஓகேங்களா? இந்த லாக்கு ஃபர்ஸ்ட் என்னது
இதுல நான் நல்லா பாத்துங்க, இங்க அன்னம்ங்கிற வேர்டே இல்ல. அன்னம்னு வந்துச்சுனாவே நமக்கு என்ன வந்துடணும், நகரத்துக்கு வந்துடணும். அந்த 3 சொல்லி அதெல்லாம் வந்துடணும். ஓகேங்களா? இங்க வந்து என்னது, இது நாவலோட 2 பக்கங்கள் தெளித்து மேல் பல்லுனுடைய அடியை தொடுவதனால் என்னது, லகரம் பிறக்கிறது. ஓகேங்களா? இதுக்கு வந்து என்னது, அடி. ஓகேங்களா? இதுக்கு வா மாதிரி இருக்கு. இந்த லா வந்து எப்படி இருக்கு, வா மாதிரி இருக்கு. சோ அதனால என்னது, அது வகர லகரம் என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? வகர லகரம் என அழைக்கப்படுவது எதுன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா இந்த லா. நெக்ஸ்ட் லா, இந்த லா பாருங்க, இதுவுமே நாவினுடைய 2 பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதனால். ஓகேங்களா? இங்க அன்னம்னு வருது, இங்க பாருங்க, இங்க நாவின் நுனின்னு வரும். ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க, நாவின் நுனின்னு வரும். ஓகேங்களா? ஆனா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நாவினுடைய 2 பக்கங்கள் தடித்து. ஓகேங்களா? நாவினுடைய மேலனத்தில் நடுப்பகுதியை தொடுவதனால் லகரம் தோன்றும். ஓகேங்களா? இதனை பொதுலகரம் என அழைப்பர். பொதுலகரம் அப்படிங்கிறது எது அப்படின்னா இந்த லா. ஓகேங்களா? இது நாம் மாதிரி இருக்குங்காட்டி இது நகர லகரம் என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? இதுக்கும் நாக்கு, அதாவது நடுப்பகுதிங்களா, இப்ப பாருங்க, இந்த லா அப்படிங்கும் போது இங்க பாருங்க, இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதியா. சோ இதுக்கும் நடுப்பகுதி இருக்கு. சோ அப்ப இந்த நாக்கு வந்து என்னது, நடுப்பகுதி வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த லா அப்படிங்கிறதுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, நமக்கு ஃபெமிலியரான தெரிஞ்சது இந்த லானாவே லட்டு. ஓகேங்களா? லட்டுக்கு அடிச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நாம வச்சுக்கோங்க. ஓகேங்களா? லட்டுக்கு அடிச்சுக்காதீங்க அப்படிங்கும்போது இந்த லாக்கு இங்க அடிப்பகுதின்னு வந்துரும். ஓகேங்களா? இப்ப இந்த 2 லா ஓகேவா? நெக்ஸ்ட் சிறப்பு லகரம். ஓகேங்களா? இந்த பழத்துக்கு வரக்கூடிய லகரம். இதுக்கு நாவினுடைய நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதனால் லகரம் தோன்றும். ஓகேங்களா? வருடுவதனால், ஓகேங்களா, மேல் நோக்கினா ழா அப்படிங்கும்போது சிறப்பு லகரம். ஓகேங்களா? அது நம்ம சொல்றப்பவே நமக்கு தெரியும். ஓகேங்களா? தமிழுக்கே சிறப்பான எழுத்து எதுன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா லகரம் தான். ஓகேங்களா? தமிழுக்கே சிறப்பான எழுத்து. லா வந்து தமிழுக்கே சிறப்பானது. எனவே இதனை சிறப்பு லகரம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து எனது பொது லகரம், இது சிறப்பு லகரம் என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்து இது மகரம் போல இருப்பதனால் இது மகர லகரம் என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? ஓகே, இந்த லகரம் ஓகேங்களா? ஓகே, ஒரே ஒரு டைம் மட்டும் ரிப்பீட் பண்றேன். இப்ப பாருங்க, இந்த லா, ஓகேங்களா, லகரம் வந்து லட்டுக்கு வரக்கூடிய லா வந்து என்ன அப்படின்னா 2 பக்கங்கள் தெளித்து அடியை தொடுவதனால் லகரம் தோன்றும். இது பகர எழுத்து மாதிரியே வரங்காட்டி இது பகர லகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இந்த லா வந்து என்னது, 2 பக்கங்கள் தெளித்து நடுப்பகுதியை தொடரங்காட்டி லகரம் தோன்றும். இது பொது லகரம் என அழைக்கப்படும். நாம் மாதிரியே இருக்கங்காட்டி இதுக்கு நகர லகரம் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. நெக்ஸ்ட் சிறப்பு லா, மேல் நோக்கி வளைந்து வருடுவதனால் லகரம் தோன்றும். இது தமிழுக்கே சிறப்பானது. சோ இது சிறப்பு லகரம் என அழைக்கப்படுகிறது. மாதிரியே இருக்குங்காட்டி இதுக்கு மகர லகரம்னு பேரு. ஓகேங்களா? அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? பொருள் வேறுபாடு. ஓகே, இதுல பாருங்க, விலை. ஓகேங்களா? லட்டுக்கு வர லை வந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரியும் பொருளோட மதிப்பு. ஓகேங்களா? நம்ம ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா அதோட விலை தான் கேட்பேன். அப்படின்னா அது இட் மீன்ஸ் அதனுடைய மதிப்பு என்ன அப்படிங்கறதா. ஓகேங்களா? விலை அப்படிங்கிறது பொருளோட மதிப்பு. நெக்ஸ்ட் விலை அப்படின்னா உண்டாக்குதல். ஓகேங்களா? விளைச்சல் நாம வச்சுக்கோங்க. நமக்கு நார்மலா தெரிஞ்சது விளைச்சல். விளைச்சல்னா விளைச்சல் உண்டாக்குறது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? விலை அப்படிங்கிறது உண்டாக்குதல். நெக்ஸ்ட் சிறப்பு லைன் வந்துச்சு அப்படின்னாவே விரும்பு. ஓகேங்களா? நமக்கு மேல இருக்கிற 2 ஞாபகம் இருக்கும், இதுதான் நமக்கு மறந்துடும். ஓகேங்களா? விலை அப்படிங்கிறது விரும்பு, ஏன்னா நம்ம இது யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். ஓகேங்களா? விலை அப்படிங்கிறதுக்கு மீனிங் விரும்பு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது என்னது, இலை. இலை நார்மலா இந்த இலை நமக்கு தெரியும், செடியினுடைய இலை. இந்த இலை அப்படின்னா மெலிந்து போதல். ஓகேங்களா? இழைச்சு போயிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா எல்லாரும். ஓகேங்களா? இழைத்து போதல் அப்படின்ட்டு. ஓகே, நீ இழைச்சிட்ட அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்ப அந்த இழைச்சிட்ட அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா இந்த இலை தான் வரும். அப்படின்னா தான் மெலிந்து போதல் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்த இலைக்கு நூல் இலை அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா? நீங்க இந்த சொல்லும் பொருளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இலக்கணமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த விலைனா பொருள் மதிப்பு, லைக்கு பொதுலகரத்துக்கு உண்டாக்குதல், விலைனா விரும்பு. நெக்ஸ்ட் இந்த இலை அப்படின்னா செடியினுடைய இலை, இந்த இலைனா மெலிந்து போதல், இந்த இலைனா நூல் இலை. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ரகர ரகரம். ஓகேங்களா? ரா ரா அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னாவே என்ன வரும்னா, நாவோட நுனி மேல் அன்னத்தில் முதல் பகுதியை தொட்டு வருவதனால். ஓகேங்களா? முதல் பகுதியை நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீங்க, இதுதான் வரும். ஓகேங்களா? முதல் பகுதியை தொட்டு வருவதனால். ஓகேங்களா? தொட்டுட்டு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரகரம். ஓகேங்களா? இது இடையின எழுத்து என்பதனால் இடையின ரகரம் என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? இடையின ரகரம் என்னது, எரள வளலவா. சோ அந்த எரள வளலதான் இந்த ரா வரும். சோ அதனாலதான் என்னது, இது
இடையினர் ரகரம் இடையினர் ரகரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? முதல் பகுதியை தொட்டுட்டு வரங்காட்டி இது இந்த ரகரம் பிறக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்த ரகரம் பாருங்க, நாவோட நுனி மேலெண்ணத்தினுடைய மையப்பகுதியை உரசுவதால், ஓகேங்களா, மையப்பகுதியை உரசுவதனால் ரகரம் தோன்றுகிறது. இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா இதுதான், அதாவது பாயிண்டா எடுத்துக்கணும், மையப்பகுதியை உரசுவதனால் ரகரம் தோன்றுகிறது. ஓகேங்களா? வருடுவதால் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா லகரம். ஓகேங்களா? முதல் பகுதியை தொட்டு வருவதனால் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரகரம். அதே மையப்பகுதியை உரசுவதனால் வந்துச்சுன்னா இந்த ரகரம். ஓகேங்களா? இது வல்லின எழுத்து. இது நமக்கு தெரியும் நார்மலா, கசட தபர. ஓகேங்களா? இது வல்லின எழுத்துல வரக்கூடிய ரா அப்படிங்காட்டி இது வல்லின ரகரம் என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? அவ்வளவுதான் ரா. இதுல பொருள் வேறுபடுப்பாங்க. இது நமக்கு தெரியும். இடைநிலை ஏரியில அதாவது ரா வந்துச்சு அப்படின்னா, ஓகேங்களா, ஏரி அப்படின்னா நீர்நிலை. இந்த மேல ஏரி அப்படிங்கிறதுக்கு இந்த அதாவது வல்லினரி வரும். ஓகேங்களா? ஏரி அப்படிங்கிறது மேலே ஏரி. நெக்ஸ்ட் கூரை அப்படிங்கிறது வீட்டோட கூரை. இந்த கூரை அப்படிங்கிறது புடவை. ஓகேங்களா? இந்த டாபிக் மோஸ்ட்லி கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா? பொருள் வேறுபாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது படிச்சுட்டு ஒரு டைம் எழுதி கூட பாத்துக்குங்க. ஓகேங்களா? ஓகே, இப்ப பார்த்த வரைக்கும் மயங்களில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகேவா எல்லாருக்கும் மயங்கொலி எழுத்துக்கள்? ஓகே, கிளியர். ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே சரி, ஓகே, இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இது நீங்க எப்படி ஆன்சர் பண்றீங்க அப்படின்னா, இது ஆப்ஷன் ஏவா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு ஆப்ஷன் ஏ, ரெண்டாவதுக்கு ஆப்ஷன் பின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப ஏவா பியா மட்டும் எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, சிரம் என்பது, ஓகே, டைப் பண்ண முடிஞ்சாலும் ஓகே தான். ஓகே, சிரம் என்பது தலை. சூப்பர். சிரம் என்பது தலை. ஓகே, இலைக்கு வேறு பெயர். சூப்பர் சூப்பர் சூப்பர். பி, தலை. ஓகேங்களா? சிறப்பிலை வரும். ஓகேங்களா? தலை. ஓகே, அடுத்தது வண்டி இழுப்பது. வண்டி இழுப்பது காளை. ஓகேங்களா? இந்த இலை பொதுலகரத்துக்கு வரக்கூடிய இலை தான் வரும், காளை. ஓகே, கடலுக்கு வேறு பெயர். சூப்பர், கடலுக்கு வேறு பெயர் பறவை. ஓகே, கடலுக்கு வேற என்ன பேர்லாம் இருக்கு? சூப்பர், ஆலி. சொல்லும் பொருளும்னு நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? அழுவம், பவ்வம். ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பறவை வானில் டேஸ். எந்த ரா வரும்? ஓகேங்களா? பறவை வானில், சூப்பர், வல்லினரா தான் வரும். ஓகேங்களா? பறந்தது. ஓகே, அடுத்தது கதவை மெல்ல. திறந்தான். ஓகேங்களா? ரா எல்லாம் பாத்துக்கங்க இதுல. ஓகேங்களா? எந்த ரா வரும், எந்த லா வருங்கிறது கரெக்டா பாத்துங்க. ஓகேங்களா? திறந்தான். ஓகே, நெக்ஸ்ட். பூ டாஸ் வீசும். ஓகே, ஆப்ஷன் பி. ஓகே, சூப்பர். மனம் 3 சுழி நாதா. மீனிங் என்ன அப்படின்னா நறுமணம். ஓகேங்களா? 3 சுழி நாக்கு மீனிங் நறுமணம். ஓகே, நெக்ஸ்ட். புலியின் டேஸ் சிவந்து காணப்படும். சூப்பர், புலியினுடைய கண் சிவந்து காணப்படும். நெக்ஸ்ட், குழந்தைகள் டேஸ் விளையாடினர். பந்து விளையாடினர். வீட்டு வாசலில் டேஸ் போட்டனர். லா பாத்துங்க எதுன்னு, இது கோலம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்ல இது பாருங்க, மயங்கொலி பிழைகளை திருத்தி எழுதுகன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இதுல பாருங்க, இங்க எண் அப்படிங்கிறதுல 3 சுழி வந்திருக்கு. ஆக்சுவலா அந்த இடத்துல என்னது 2 சுழி இன் தான் வரணும். ஓகேங்களா? என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள். மனம் அப்படிங்கும் போது நறுமணத்துக்கு 3 சுழி நா தான் வரும். ஓகேங்களா? மனம் வீசின. ஓகேங்களா? ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட், தேர் திருவிழாவிற்கு சென்றனர். ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த லா சிறப்பு லகரம் வரணும். ஓகேங்களா? சென்றனர் அப்படிங்கிறது
2 சுழியின் வரணும். ஓகே சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே நெக்ஸ்ட் வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. அதுல பழத்துக்கு சிறப்புலா வரணும். ஓகேங்களா, பழம் ஓகேங்களா, சிறப்புலா வரணும். உடலுக்கு மிகவும் நல்லது அப்படிங்கும் போது லா இந்த லா வரணும். ஓகேங்களா, ஓகே சூப்பர். ஓகே மயங்கொலி எழுத்து ஓகேங்களா. ஓகே ஓகே நான் ஒரு 2 கொஸ்டின் கேக்குறேன். வானம் ஓகேங்களா, 2 சொல்லினா வானம்க்கு மீனிங். சூப்பர். வானம்னா ஆகாயம். ஓகே 2 சொல்லி நீ பனி. குளிர்ச்சி. ஓகேங்களா, 3 சொல்லி நீக்கு தான் பனிக்கு வேலை. ஓகேங்களா, 2 சொல்லி நீ வந்துச்சு அப்படின்னா அதுக்கு குளிர்ச்சி. ஓகே 3 சொல்லினா வனம். சாரி வானம் வானம் சாரி சாரி வானம். ஓகேங்களா, 3 சொல்லினால வானம். ஓகே வெடி. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே சிறப்பு லகரத்துல விலை. ஓகேங்களா, விலை. விலை. விரும்பு. ஓகேங்களா, விலை அப்படிங்கிறது என்னன்னா விரும்பு தான் மீனிங். ஓகேங்களா, விலைனா விரும்பு. ஓகே அதே சிறப்பில்லை வந்து இலைன்னு வந்துச்சுன்னா சூப்பர், நூல் இலை. ஓகே அதே பொதுலகரத்துல இலை இலை. சூப்பர், மெலிந்து போதல். சூப்பர் ஒருத்தங்க பாருங்க, இலை அப்படிங்கிறது பதித்து அப்படின்னு சொல்லிட்டு வர போட்டிருக்காங்க. ஓகேங்களா, நம்ம சொல்லும் பொருள் உள்ளும்ல பார்த்தோமா, ஆனா அதுக்கு இந்த இலையா இருக்கு. இலைத்து அப்படிங்கிறது பதித்து. சூப்பர். ஓகே அதோட கூட கம்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இலைத்து அப்படிங்கிறது அதாவது கண்மணியை கண்ணுறங்க அப்படின்னு லெசன் பார்த்தோம்ல, சேர சோழ பாண்டியர்கள். ஓகேங்களா, அதுல இலைத்து அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன வரும் அப்படின்னா பதித்து அப்படிங்கிற மீனிங் வரும். ஓகேங்களா, ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் கூரை, அதாவது இடைநரகரம் வரக்கூடிய கூரை. வாய்ஸ் கேக்குதுங்களா? ஓகே வீட்டின் கூரை. சூப்பர் சூப்பர். நல்லா பாத்துக்கோங்க, இடைநரகரம். ஓகேங்களா, இடைநரகரம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வீட்டின் கூரை. வல்லினரை கூரை வந்துச்சு அப்படின்னா தான் அதுதான் புடவை. ஓகேங்களா, கன்ஃபியூஸ் ஆயிராதீங்க. நான் இந்த பிளேசஸ் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுங்கிறதுக்காக தான் நான் மறுபடியும் திருப்பி கொஸ்டின் கேட்டேன். ஓகேங்களா, கூரை அப்படிங்கிறது ஓகேங்களா, வல்லினரை வந்து கூரை வந்துச்சு அப்படின்னா அதுக்கு புடவை மீனிங். ஓகேங்களா, இந்த ரை கூரைக்கு வீட்டினுடைய கூரை, மேல கூரை போடுறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் கூரை. ஓகேங்களா, கிளியருங்களா? ஓகே இது ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க, மயங்கொலி எழுத்துக்கள் மத்ததெல்லாம் கூட புரிஞ்சிரும். ஓகே இதெல்லாம் மனப்பாடம் பண்ணக்கூடிய ஏரியா தான். ஓகேங்களா, சோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே நெக்ஸ்ட் இங்க பாருங்க, சரியான தொடர் எது கண்டறிந்து எழுதுக. இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே சூப்பர். கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். ஓகேங்களா, இது பார்க்காம இது போயிடாதீங்க, இது பாத்துக்கோங்க. ஓகேங்களா, கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்காங்க. கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். ஓகேங்களா, இதே 4 ஆப்ஷன் தான் கேட்பாங்க. ஓகே வேற என்ன இருக்கு இதுல?
ஓகே, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கலைச்சொல். ஓகேங்களா? கலைச்சொல் வெல்கம் அப்படிங்கிறது நல்வரவு. ஓகேங்களா? வெல்கம் அப்படிங்கிறது நல்வரவு. ஸ்கல்ப்சர்ஸ் அப்படிங்கிறது சிற்பங்கள். ஓகேங்களா? ஸ்கல்ப்சர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா சிற்பங்கள். நெக்ஸ்ட் சிப்ஸ் அப்படிங்கிறது சில்லுகள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ். ஓகேங்களா? ரெடிமேட் ட்ரெஸ் அப்படிங்கிறது ஆயத்த ஆடை. ஓகேங்களா? ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடிமேட் ட்ரெஸ் அப்படிங்கிறது ஆயத்த ஆடை. மேக்கப்க்கு தமிழ் வேர்டு பாருங்க, ஒப்பனை. ஓகேங்களா? மேக்கப் அப்படிங்கிறதுக்கு ஒப்பனை. நெக்ஸ்ட் டிஃபன் அப்படிங்கிறது சிற்றுண்டி. ஓகேங்களா? கலைச்சொல் படிச்சிருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் திருக்குறள். ஓகேங்களா? போன டைமே நம்ம திருக்குறள் பார்த்துட்டோம். ஓகேங்களா? திருக்குறளுடைய வேறு பெயர்கள் என்னென்ன? திருக்குறளின் வேறு பெயர்கள்: முப்பால், பொய்யாமொழி, தெய்வநூல், உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து. ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே, திருக்குறள் வந்து நம்ம போன டைமே பார்த்தோம். ஓகேங்களா? ஓகே, இதுல வந்து பார்ப்போம். இதுல ஒரு 10 குறள் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த நுழைமுன்ல பாருங்க, சும்மா ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணுவோம். உலகில் வாழும் மக்கள் அனைவருக்கும் சிறப்பான அறங்களை வலியுறுத்தியவர் திருவள்ளுவர். ஓகேங்களா? வீட்டிற்கு வந்த விருந்தினரை போற்றுது, இனிய சொற்களை பேசுதல், பிறர் பொருள்களை விரும்பாமை, ஊக்கத்துடன் செயல்படுதல், பயனற்ற சொற்களை பேசாமல் இருத்தல் ஆகிய அறங்களை பற்றிய திருவள்ளுவரின் கருத்துக்களை அறிவோம். ஓகேங்களா? நம்ம போன டைமே பார்த்தோம், திருக்குறள் அப்படிங்கிறது 15 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று. இது வந்து ஒரு அறநூல். ஓகேங்களா? ஆசிரியர் திருவள்ளுவர். காலம் வந்து எப்போ? கிமு 31. ஓகேங்களா? வேற என்ன பார்த்தோம் அதுல? ஓகே, அறம் பொருள் இன்பம் அப்படிங்கிறது 3 இயல்கள் இருக்கு. மொத்தம் 133 அதிகாரங்கள், 1330 குறட்பாக்கள் உள்ளது. ஓகேங்களா? அறத்துப்பால்ல எத்தனை அதிகாரங்கள் இருக்கு? ஓகே, இதுல வந்து அந்த நூல் குறிப்பு இல்ல, சோ நம்ம அதனால அதை ரிவிஷன் பண்ணிப்போம். ஓகேங்களா? அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் எவ்வளவு அதிகாரம் இருக்கு? அறத்துப்பால்ல 38. ஓகே, சூப்பர். பொருட்பால்ல 70, இன்பத்துப்பால்ல 25, மொத்தமா 133 அதிகாரம். ஓகே, சூப்பர். ஓகே, சரி. ஓகே, நம்ம திருக்குறள் போலாம். ஓகேங்க, பாருங்க. விருந்து புறத்ததால் தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்று அன்று. ஓகேங்களா? இது நமக்கு ஃபேமஸான குறள், எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேங்களா? ஒரு விருந்தினர் வீட்டுல இருக்காங்க அப்படின்னா, என்ன ஒரு உங்களுக்கு வந்து சாகாவரம் அளிக்கக்கூடிய ஒரு மருந்து கொடுக்குறாங்க அப்படின்னாலுமே, ஓகேங்களா, அது வந்து விருந்தினருக்கு கொடுக்காம நம்ம முதல்ல சாப்பிட மாட்டோம். ஓகேங்களா? அதுதான் நம்ம கிட்ட எவ்வளவு கம்மியா இருந்தாலும் சரி, ஓகேங்களா, நம்ம கூட யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிடுவோம். ஓகேங்களா? அதுதான் விருந்து புறத்ததான் தானுண்ட சாவா மருந்தெனினும் வேண்டற்பாட்டு அன்று. ஓகேங்களா? அமிழ்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது, ஓகேங்களா, விரும்பத்தக்கது அன்று. மருந்தெனினும் அப்படிங்கிறதுனா சாவா மருந்து அப்படிங்கிறது அமிர்தம். ஓகேங்களா? இங்க பாருங்க, விருந்து புறத்ததா அப்படிங்கும் போது விருந்தினர் ஒருத்தர் இருக்கும் போது, தான் உண்டல் அப்படின்னா தான் மட்டும் சாப்பிடுறது. ஓகேங்களா? சாவா மருந்தினின் அப்படின்னா சாவா மருந்து என்னது? அமிர்தம். ஓகேங்களா? அந்த சாகாம இருக்கக்கூடிய மருந்தா இருந்தாலுமே வேண்டற்பாட்டு அன்று அப்படின்னா தான் மட்டும் சாப்பிடுறது விரும்பத்தக்கது அன்று. அதத்தான் வேண்டற்பாட்டு அன்று அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் குறள் பாருங்க. மோப்ப குலையும் அனுச்சம். ஓகேங்களா? மோப்ப குலையும் அனுச்சம் முகந்திருந்து நோக்க குலையும் விருந்து. ஓகேங்களா? மோப்ப குலையும் அப்படிங்கிறது என்னன்னா, மோப்பம் அப்படின்னா என்னது? முகர்ந்து பாக்குறது. ஓகேங்களா? மோந்து பாக்குறது சொல்றது அதான் மோப்பம். ஓகேங்களா? மோப்ப குலையும், குலையும்னா குலைஞ்சு போயிரும். என்னது? அழுச்சம். ஓகேங்களா? நம்ம அந்த அனுச்ச மலரை மோந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து குலைஞ்சு போயிரும், மீன்ஸ் வாடிரும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதான் குலையும். ஓகேங்களா? அனிச்ச மலரை நம்ம மோந்து பார்த்தோம்னாவே அது வாடி போயிருமா. அப்போ அதே மாதிரிதான் முகம் திரிந்து. ஓகேங்களா? முகம் திரிந்து அப்படின்னு என்னது? நம்மளோட முகம் மாறுது. திரினா என்னது? மாறுறது. அப்ப முகம் திரிந்து, அப்ப நம்ம முகம் மாறுச்சு அப்படின்னா நோக்க குலையும் விருந்து. ஓகேங்களா? விருந்தினர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட போயிட்டு சிடு சிடுன்னு பேசினா எப்படி இருக்கும்? அவங்க ஹாப்பியா வந்திருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம வீட்டுக்கு நம்ம போய் அவங்க கிட்ட சிடு சிடுன்னு பேசணும்னது அவங்களோட ஃபேஸும் மாறிடுமா? அததான் சொல்றாங்க. அதை எதோட ஒப்பிட்டு சொல்றாங்க? அனிச்ச மலரோட ஒப்பிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா?
அனிச்ச மலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோந்து பார்த்தா வந்து வாடிடும். அதே மாதிரிதான் விருந்தினருக்கு நம்மளோட முகம் மாறுச்சு அப்படின்னா அவங்களோட முகமும் மாறிடும். அதுதான் முகந்திருந்து நோக்க அப்படின்னா நம்மளோட முகம் மாறுச்சு அப்படின்னா பாக்குற அவங்களுடைய இது விருந்தினரும் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வாடிடும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேங்களா? அதான் மோந்து பார்த்தால் அனிச்ச மலர் வாடிவிடும். நம் முகம் மாறினாலே விருந்தினர் உள்ளம் வாடிவிடும். ஓகேங்களா? மோந்து பார்த்தால் என்ன மலர் வாடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? மோர்ந்து பார்த்தால் வாடும் மலர் எதுன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அனிச்ச மலர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அடுத்தது உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை. ஓகே, உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல். ஓகேங்களா? உள்ளத்தால் உள்ளலும். ஓகேங்களா? உள்ளத்தால உள்ளலும் அப்படின்னு என்னது நினைக்கிறது. ஓகேங்களா? உள்ளத்தால நினைக்கிறது என்னத்த? தீதே. உள்ளத்தால் நினைக்கிறதும் தீதே அப்படின்னா தீமையானது. எது? பிறன் பொருளை. ஓகேங்களா? இன்னொருத்தரோட பொருளை கள்ளத்தால் அப்படின்னா கள்ளத்தால் அப்படிங்கிறது என்னது? திருடுறது. ஓகேங்களா? கல்வேம் எனல். ஓகேங்களா? வேற ஒருத்தரோட பொருளை வந்து நம்ம திருடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து திருடலனாலும் கூட நம்ம அது உள்ளத்தால நினைக்கிறோம்ல, அதுவே தப்பு அப்படிங்கறத இதுக்கு மீனிங். ஓகேங்களா? உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல் அப்படிங்கிறது மீனிங். அடுத்தவர் பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட தீமையானது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் திருக்குறள். ஓகே, அடுத்தது களவினால் ஆகிய ஆக்கம். ஓகேங்களா? அளவிறந்து ஆவது போல கெடும். ஓகேங்களா? களவு அப்படிங்கிறது என்னது? திருட்டு. ஓகேங்களா? அதனால வரக்கூடிய ஆக்கம்னா என்னது? செல்வம். ஓகேங்களா? களவினால் திருட்டுனால ஓகே களவு மூலமா வரக்கூடிய செல்வம் அளவிறந்து. ஓகேங்களா? அளவிறந்து அப்படின்னு மீன்ஸ் என்னது? வர மாதிரி வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? அப்ப நீங்க திருட்டு மூலமா அந்த பொருள் சேர்க்கறீங்க அப்படின்னா அது சேர்ற மாதிரிதான் இருக்கும். ஆனா ஆவது போல கெடும் அப்படின்னா கடைசியில அது எப்படி கெட்டு போச்சு, அதாவது எப்படி அழிஞ்சதுன்னே தெரியாது. ஓகேங்களா? அதுதான் ஆவது போல கெடும். ஓகேங்களா? களவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம் வளர்வது போல தோன்றினாலும் முடிவில் அழிந்துவிடும் அப்படிங்கறது அதுக்கான மீனிங். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து ஊக்கமுடைமையிலேயே கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஓகேங்களா? உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் அப்படிங்கன்னா உள்ளத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரு ஊக்கம். ஓகேங்களா? அதுதான் நமக்கு உடைமைன்னு செல்வம். ஓகேங்களா? மத்த பொருளுடைமை அப்படிங்கும்போது மத்த இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் ஓகேங்களா அது எல்லாமே நில்லாத நீங்கி விடும் அப்படின்னா அது நிலையா இருக்காது. ஓகேங்களா? நம்ம விட்டு போயிரும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? நம்ம உள்ளத்துல ஊக்கமா இருக்கிறதா நமக்கு நினைச்சிருக்கக்கூடிய செல்வம். மத்தது எல்லாமே நீங்கிரும் அழிஞ்சிரும் அப்படிங்கிறது அதுக்கான மீனிங். ஓகேங்களா? ஊக்கமே நிலையான செல்வம். ஓகேங்களா? நிலையான செல்வம் எதுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு என்னது? ஊக்கம். ஊக்கமே நிலையான செல்வம். மற்றவை எல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்து விடும். ஓகேங்களா? 5 குறள் ஓகேவா? கேக்குதுங்களா வாய்ஸ்? ஓகே ஓகே ஓகே, சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த குறள் பாருங்க. ஓகே, ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவு இலா ஊக்கம் உடையான் உலை. ஓகேங்களா? ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அப்படின்னு என்னது? ஆக்கம் அப்படிங்கிறது என்னது? நமக்கு இருக்கிற செல்வம்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதர்வினாய் செல்லும் அதுவா செல்லும் எப்படின்னா அசைவு இல்லா ஊக்கம் உடையான் உலை. ஓகேங்களா? அசைவு இல்லா அப்படின்னா தளராம. ஓகேங்களா? தளராத ஒரு ஊக்கம் உடையவங்க கிட்ட ஆக்கமானது அதுவா போகும் அப்படிங்கறது அதுக்கான மீனிங். ஓகேங்களா? தளராத ஊக்கம் உடையவனுடைய ஆக்கமானது தானே வழிகேட்டு கொண்டு செல்லும். ஓகேங்களா? ஓகேங்களா? இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா யாரிடம் ஆக்கமானது தானே வழிகேட்டு கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேங்களா? ஆப்ஷன்ல ஊக்கம் உடையவன், அடுத்தது பொறாமை இல்லாதவன் செல்வம் உடையவன், அந்த மாதிரி எல்லாம் ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. அப்ப நமக்கு என்ன ஆன்சர்? தளராத ஊக்கம் உடையவன். ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இந்த மாதிரிதான். ஓகேங்களா? திருக்குறளை கொஸ்டின் கேட்டா இந்த மாதிரிதான் கொஸ்டின் கேட்பாங்க. பொருள் இருந்து கேட்கலாம், இல்ல அப்படின்னா இந்த குறள்ல இருந்தும் கேட்கலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. ஓகேங்களா? வெள்ளத்து அணைய மலர் நீட்டம். ஓகேவா? நம்ம வெள்ளம் அப்படின்னு என்னது? தண்ணி.
ஓகேங்களா? அணைய மலர் நீட்டம். ஓகேங்களா? நம்ம தண்ணி ஊத்துற இங்க பாருங்க, தண்ணீருடைய உயரத்துக்கு ஏத்த மாதிரி நீர்ப்பூக்கள் வளரும். ஓகேங்களா? இப்ப தண்ணி வந்து இப்ப வந்து ஒரு ஆத்துல எல்லாம் பூக்கள் இருக்கு அப்படின்னா அது இருக்கக்கூடிய தண்ணியினுடைய அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரிதான் அந்த நீர்ப்பூக்கள் இருக்கும். ஓகேங்களா? அதான் வெள்ளத்து அணைய மலர் நீட்டம். ஓகேங்களா? மாந்தர்த்தம். ஓகேங்களா? மாந்தர்கள் அப்படின்னா மனிதர்கள். அவங்களுடைய உள்ளத்து அணையது உயர்வு அப்படின்னா அவங்களுடைய ஊக்கத்தினுடைய அளவுக்கு ஏத்த மாதிரிதான் அவங்க வந்து உயர்வார்கள் அப்படிங்கறது அதுக்கு மீனிங். ஓகேங்களா? வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் அப்படின்னா தண்ணினுடைய உயரத்துக்கு தகுந்த மாதிரிதான் மலர்ப்பூக்கள் வந்து இருக்கும். அதே மாதிரிதான் மாந்தர்களுடைய ஊக்கத்துக்கு தகுந்த மாதிரி அவர்கள் உயர்வார்கள் அப்படிங்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. ஓகேங்களா? உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படின்னா என்னது மீனிங்? உள்ளுவது எல்லாம் அப்படின்னா நினைக்கிறது எல்லாமே உயர்வா நினைக்கணும். ஓகேங்களா? மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. ஓகேங்களா? நம்ம நினைச்சது பண்ணலனாலும் அட்லீஸ்ட் நம்மளோட நினைப்பை வந்து கைவிடக்கூடாது. ஓகேங்களா? அதுதான் இதுக்கான மீனிங். எண்ணுவதை உயர்வாகவே எண்ணுக, எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணத்தை கைவிடக்கூடாது. ஓகேங்களா? எண்ணம் போல்தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்தது, அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார். ஓகேங்களா? அரும்பயன். ஓகேங்களா? ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். ஓகேங்களா? அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். அரும்பயன். ஓகேங்களா? அதாவது ஒரு பயனை தரக்கூடியது. ஓகேங்களா? எது அப்படின்னு ஆயும்னா அறிஞ்சிருக்கக்கூடிய அறிவுடையவர்கள். ஓகே, அறிவினார். சொல்லார் அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? பெரும் பயன் இல்லாத சொல் அப்படின்னா ஒரு பெரிய பயன் தராம இருக்கக்கூடிய சொல்ல சொல்ல மாட்டாங்க அப்படிங்கறத மீனிங். ஓகேங்களா? அரும் பயன் அப்படின்னா என்னது? நல்ல பயன் இருக்கக்கூடிய சொல். ஓகேங்களா? எதுன்னு தெரிஞ்சுவீங்க. பயனில்லாத சொல்ல பேச மாட்டாங்க அப்படிங்கறத அதுக்கான மீனிங். ஓகேங்களா? நன்மை எது என ஆராயும் அறிவுடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். ஓகேங்களா? இதுக்கான மீனிங் அதுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட், அடுத்த குறள் பாருங்க. சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல். ஓகே, சொல்லுக சொல்லில் நீங்க சொல்லக்கூடிய சொல்லுல. ஓகேங்களா? அதான் அது மீனிங். சொல்லுக சொல்லில் அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய சொல்லில் பயனுடைய சொல்லதான் நீங்க சொல்லணும். ஓகேங்களா? பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல். ஓகேங்களா? பயனில்லாத சொற்களை பேச வேணாம் அப்படிங்கறத இதுக்கு மீனிங். ஓகேங்களா? பயனுடைய சொற்களை மட்டுமே பேசுக, பயன் இல்லாத சொற்களை பேசாமல் விட்டு விடுக. ஓகேங்களா? 10 திருக்குறள் ஓகேங்களா? ஓகே, திருக்குறள் கிளியரா? எனி டவுட்? என்னைக்குமே ஒரு கிளாஸ் இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் டே இல்லைன்னா இன்னைக்கே அந்த கிளாஸ் நடத்தினப்ப அந்த 24 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியா அது மைண்ட்ல நிக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் திருப்பி நீங்க ரிவிஷன் பண்ணீங்கன்னாவே போதும். ஓகேங்களா? ஓகே, நோ டவுட். ஓகே, சூப்பர். ஓகே, புக் பேக் மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? ஓகே, விருந்தினருடைய முகம் எப்ப வாடும்? ஓகே, சூப்பர் சூப்பர். ஆப்ஷன் ஏ, நம் முகம் மாறினால். அதை எதோட ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க? அனிச்ச மலரோட சேர்ந்து ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? மோப்ப குலையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்க குலையும் விருந்து, அந்த குரல்ல சொல்லியிருப்பாங்க. மோந்து பார்த்தா அனிச்ச மலர் வாடிடும். அதே மாதிரி நம்மளோட முகம் மாறிச்சு அப்படின்னா நம்ம விருந்தோட முகமும் மாறிடும் அப்படிங்கிறது. ஓகே, சூப்பர். ஓகே, நிலையான செல்வம். சூப்பர் சூப்பர். நிலையான செல்வம் எது? ஊக்கம். ஊக்கம் தான் நமக்கு நிலையான செல்வம். ஓகே, சூப்பர். எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஓகே, பரவாயில்ல, நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஓகேங்களா? நிலையான செல்வம் ஊக்கம். அப்ப இதுக்கான குரல் என்னது? உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் அப்படிங்கிறது இதுக்கான குரல். ஓகேங்களா? இது என்ன சொல்லியிருப்பாங்க? ஊக்கம் தான் நிலையான செல்வம், மத்ததெல்லாம் அழிஞ்சிரும் அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஆராயும் அறிவுடையவர்கள் டேஸ் சொற்களை பேச மாட்டார்கள். ஆராயக்கூடிய அறிவுக்குறீங்க. சூப்பர். பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். ஓகேங்களா? பயன் தராத சொற்களை பேச மாட்டாங்க. ஓகே,
நெக்ஸ்ட் இதுக்கான குறள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். அதாவது எது நல்ல நன்மை தரக்கூடியது அப்படி சொல்ல பயனை வந்து அறிஞ்சிருக்கக்கூடிய அறிவுடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டாங்க அப்படிங்கிறது அதுக்கு மீனிங். ஓகே, பொருளுடைமை பிரித்து எழுதுக. ஓகே, சூப்பர் சூப்பர். பொருளுடைமை அப்படின்னு இது பிரித்து எழுதுக. பொருள் கூட்டல் உடைமை, ஆப்ஷன் சி. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் உள்ளுவது கூட்டல் எல்லாம். உள்ளுவது கூட்டல் எல்லாம், உள்ளுவதெல்லாம், ஆப்ஷன் பி. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் பயன் கூட்டல் இலா எனும் சொல்லை சேர்த்தது கிடைக்கும் சொல். சூப்பர், ஆப்ஷன் ஏ பயனிலா. ஓகே, நெக்ஸ்ட் இதுல எதுகை மோனை. ஓகேங்களா, நான் போன கிளாஸ்ல சொன்னேன் மோனை அப்படிங்கிறது எந்த எழுத்துக்கள் ஒன்றி வருவது. சூப்பர் சூப்பர். ஓகே, மோனை அப்படிங்கிறது என்னது, முதலெழுத்துக்கள் ஒன்றி வருவது மோனை. ஓகேங்களா, அப்ப இதுல எந்தெந்த எழுத்துக்கள் ஒன்றி வருகிறது முதலெழுத்து அப்படிங்கும் போது, அதாவது உ உ அப்படிங்கிறது முதலெழுத்து ஒன்றி வருது. அதே மாதிரி காக்காவும் முதலெழுத்து ஒன்றி வருது. ஓகேங்களா, சூப்பர். அப்ப எதுகை அப்படிங்கிறது, சூப்பர், இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. ஓகேங்களா, அப்ப என்ன லெட்டர், சூப்பர், இல். ஓகேங்களா, இல் மாத்திட்டேனா, ஓகே, இல். ஓகேங்களா, இல் எழுத்து வருவதுதான் நமக்கு எதுகை. ஓகேங்களா, இல் வரதான் எதுகை. முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. ஓகேங்களா, இதுக்குதான் நான் சொன்னேன் மாமு ஒரே வரிசையில வரும் அப்படிங்கிறது. ஓகேங்களா, இரண்டாம் எழுத்து ஒட்டுக்கா வந்துச்சு அப்படின்னா அது எதுகை. ஓகே, இடம் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த குறள் நமக்கு தெரியல. ஆக்கம் அதர்வினாய் செல்லும். ஓகேங்களா, இதுல என்னவே இருக்கு, ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவு இலா. ஓகேங்களா, 1 2 3. நெக்ஸ்ட் இங்க என்ன வரும், அசைவு இலா அப்படிங்கிறது 4. ஊக்கம் உடையான் உலை 5. இங்க உடையான்கிறது 6. இங்க உலைங்கிறது 7. ஓகேங்களா, நெக்ஸ்ட் உள்ளுவது எல்லாம். ஓகேங்களா, உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. ஓகேங்களா, அடுத்தது பாருங்க, நமக்கு ஊக்கமது கைவிடல் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். ஔவையாருடைய ஆத்திச்சூடியில சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஊக்கமது கைவிடேல் அப்படிங்கிறது. ஓகேங்களா, அப்ப இதுல எந்த குறள் கொடுத்திருப்பாங்க ஊக்கமது கைவிடேல் அப்படிங்கிறது, இது ஆப்ஷன் ஏ பி சின்னு வச்சுக்கோங்க. அப்ப ஊக்கமது கைவிடல் அப்படிங்கிறது எதுல வரும், ஓகே சூப்பர். ஊக்கமது கைவிடல் அப்படிங்கிறது ஊக்கத்தோட ரிலேட்டடா உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஓகேங்களா, ஊக்கம் தான் நிலையானது அப்படிங்கறது இதை கொடுத்திருப்பாங்க. ஓகே, அடுத்தது ஓகே, நம்ம எந்த அளவுக்கு செயல்படுறோம் அப்படிங்கிறது. ஓகேங்களா, அத போட்டியில வந்து வெற்றி தோல்வி இருக்கும். ஓகேங்களா, ஆனா அதுக்காக தோத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து போட்டியிடாம இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுக்கு ரிலேட்டடான குறள். நம்ம எந்த அளவுக்கு வந்து முயற்சி செய்யறோமோ அந்த அளவுக்கு நம்ம வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறது. ஓகே, சூப்பர். இந்த குறள் தான் வரும். ஓகேங்களா, வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. அந்த நீரோட அளவுக்கு தகுந்த மாதிரி பூக்கள் இருக்கும், அதே மாதிரிதான் அந்த ஊக்கத்துக்கு தகுந்த மாதிரி மனிதர்கள் உயர்வார்கள். ஓகேங்களா, ஓகே சூப்பர். ஓகே, இயல் 4 கம்ப்ளீட். ஓகே, எனி டவுட்? ஓகே, இப்ப பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இருங்க ஒரே நிமிஷம், நான் ரெக்கார்ட் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன்.
ஓகே, ஃபர்ஸ்ட் இயர் இப்ப ரிவிஷன் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இயர் எதுவோ அது இப்ப ரிவிஷன் பண்ணிருங்க. ஏன்னா இப்ப நம்ம 4 5 இயர் பார்த்துட்டோம். சோ அது ஃபர்ஸ்ட் இயர்ல எல்லாம் மறந்துடும். சோ ஜஸ்ட் ஒரு ரீட் மட்டும் விட்டுருங்க. ஓகேங்களா? இல்லைன்னா மறந்துடும். ஓகே, தேங்க்யூ ஆல்.